ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த ஆண்டு ஆண்டவர் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளேயே கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ஆண்டவருடைய வார்த்தைகள் கடந்து வரும்போது இந்த உலகம் வெறுமையாக இருந்தது. அந்த வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லாது இருந்துச்சு. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை புறப்பட்ட உடனே அது எந்த சாத்தியக்கூறு இல்லைன்னாலும் அது ஒன்றுமே இல்லாத இடத்துல இருந்து அந்த வார்த்தைகள் சகலவற்றையும் உண்டாக்கின. அதனால ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கடந்து வந்திருக்குது. நம்முடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறக்கூடிய சாத்தியங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், காற்று இல்லாமல் இருக்கலாம், மழை இல்லாமல் இருக்கலாம், நம்முடைய பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்ப பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே வாக்குத்தத்தங்கள் நம்மை சார்ந்து அல்ல, நம்முடைய பின்னணியை சார்ந்து அல்ல, நம்முடைய பரிசுத்தத்தை சார்ந்து அல்ல. நம்ம எப்போவுமே நம்மையும் பார்த்து வாக்குத்தத்தத்தையும் பார்க்கிறது நமக்கு பழக்கமாயிருச்சு. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு எனக்கு ஏதாவது வசதி இருக்கா, இல்லை எனக்கு இதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா, இல்லை இது நடக்கிறதுக்கு ஏதாவது சாத்தியங்கள் என்னிடத்துல இருக்கா? அந்த வாக்குத்தத்தங்கள் வரும்போது நம்ம அப்படி தான் நினைப்போம். ஆனால் உண்மையிலே அப்படி கிடையாது. நம்ம எப்போவுமே வாக்குத்தத்தங்கள் நமக்கு நேராய் வரும்போது நம்மையும் அந்த வாக்குத்தத்தத்தையும் அல்ல, கர்த்தரையும் அந்த வாக்குத்தத்தத்தையும் மட்டும்தான் பார்க்கணும். நம்மையும் அந்த வாக்குத்தத்தத்தையும் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன முடிவு எடுப்போம் அப்படின்னு சொன்னால் நடக்காது அப்படின்னு தான் முடிதான் எடுப்போம். ஏன்னா ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப விலையேற பெற்றது. நம்ம நினைக்கிறதற்கு, நம்ம கற்பனை பண்ணுவதற்கு மிக பெரிய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நம்ம நிறைய கொடுத்துருக்கிறார். அதனால இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தத்தையும் உங்களையும் இதுவரைக்கும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துட்டே இருக்கலாம். வேதத்தில் சகரியா ஒரு ஜெபம் பண்ணுறாரு. சகரியாவும் அவருடைய மனைவி எலிசபெத்தும் ஜெபம் பண்ணுறாங்க. திருமணமான உடனேயே குழந்தைக்காக கொஞ்சம் அவங்களுக்கு லேட்டான உடனே எல்லாரும் ஜெபம் பண்ணுறது மாதிரி அவங்களும் ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் அவன் நீதிமான், ஆண்டவருக்கு பயபக்தி உள்ளவன். அப்போ இந்த இந்த இவங்க இப்போ புதுமண தம்பதியாக இருக்கும்போது எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு ஜெபம் பண்ணி இப்போ என்னென்னா அவருக்கு ரொம்ப வயசே ஆகி போயிடுச்சு. சரி, அந்த ஜெபம் அவங்க மறந்துட்டாங்க. அவங்க அந்த ஜெபம் நடக்கலை அப்படின்றதுக்காக சோர்ந்து போகல, அந்த ஜெபம் கேட்கப்படலைன்றதற்காக அவங்க பரிசுத்த வாழ்க்கையை விட்டுறல, அந்த ஜெபம் கேட்கப்படலை அப்படின்றதுக்காக ஆண்டவரை விசுவாசிக்காமலாம் இல்லை. அவங்க விசுவாசம் ஜெபத்திற்கு பதில் வரல அப்படின்ன உடனே அவங்களுடைய விசுவாசத்தினுடைய அளவு குறையவே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் எப்பொழுதும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது என்னென்னா, சில ஜெபங்களுக்கு நமக்கு பதில் கிடைக்காத உடனே நம்முடைய கேரக்டரே சேஞ்ச் ஆயிடுது. நம்முடைய ஆவிக்குரிய குணங்கள் மாற்றப்படுகிறது. நான் இவ்வளோ ஜெபம் பண்ணுறேனே, ஆண்டவர் கேட்கவே இல்லையே, அப்புறம் நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும், அப்புறம் நான் எதுக்கு சர்ச்சுக்கு போகணும், அப்புறம் நான் எதுக்கு பைபிள் படிக்கணும், அப்போது நம்ம அப்புறம் நான் எதுக்கு பரிசுத்தமாக வாழணும். நம்முடைய ஜெபம் கேட்கப்படாத உடனே நம்ம நிறைய பேர் இந்த மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்தங்கிடுறோம். நான் இனி ஜெபிக்க மாட்டேன், நான் இனி ஊழியம் செய்ய மாட்டேன், நான் இனி பழையது மாதிரி வாழ மாட்டேன். ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், நம்முடைய ஜெபம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்கிற ஒரு விண்ணப்பம் வச்சிடறோம். ஆனால் அது நடக்கலை அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் நிறைய கேட்குறாங்க நம்மகிட்ட, 1-2 கிடையாது, டெய்லி ஒன்று கேட்பாங்க. நம்ம அவ்வளோதான், இதை வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் நீ கேட்கவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் திருப்பி அடுத்த வாரம் என்ன பண்ணுவான் தெரியுமா, அதே மாதிரி கேட்டே இருப்பான். நீங்கள் இப்போ ரெகுலராக பிள்ளைகளை வைத்திருக்கவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த பிறந்த நாள் அவ்வளோதாண்டா, கிறிஸ்மஸ் அவ்வளோதாண்டா அப்படின்னா எப்பொழுது கடைக்கு போனாலும் அவன் ஒன்று சொல்லுவான், இந்த ஒரு டைம் மட்டும் அதை செய்யுங்க அப்படின்னு. ஆனால் அவன் கேட்குறது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறதில்ல, நம்ம பண்ணுறதில்ல, அப்படி பண்ணவும் முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒன்று நமக்கு செலவு பண்ணுறதுக்கு பணம் வேணும், இன்னொன்று அவன் கேட்கறது எல்லாமே அவனுக்கு நல்லாவும் இருக்காது, அவனுக்கு அதை வச்சு வாழவும் தெரியாது. அது எல்லாம் வாங்கி கொடுத்தாலும் அவனுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லா இருக்காதுன்னு நமக்கு தெரியும். அப்போது அவன் சின்ன பையன், அவன் சின்ன பொண்ணு, அவங்களுடைய மனசு அவ்வளோதான், அவங்களுக்கு அனுபவம் இல்லை. சிலது கண்ணில் படுறதெல்லாம் அவனுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் நினைப்பாங்க. ஆனால் அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குது, அதுக்குன்னு ஒரு அனுபவம் இருக்குது, அது இருந்தால் தான் அவன் அதால் வாழ முடியும்.
அப்போ நம்முடைய ஆண்டவரும் அப்படிதான். நம்ம சில காரியங்களை நம்ம ஆண்டவரத்தில் கேட்போம், ஆனால் உண்மையிலேயே அது நமக்கு கிடைக்காதது நமக்கு தீமை நடக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் கிடையவே கிடையாது. அதில் கண்டிப்பாக ஆண்டவருடைய நன்மை இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்ம எப்படி அறிஞ்சிருக்கிறோமோ அதே போல் நம்மை குறித்து ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறார். அதனால சில ஜெபங்கள் கேட்கப்படாத உடனே நம்ம ஆண்டவரை மறந்துடக்கூடாது. நான் இனி எப்படி வாழ்ந்தா என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்கக்கூடாது. பரிசுத்தமாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இந்த சகரியாவும் எலிசபெத்தும் அவங்க 1000 பிள்ளைகளை ஒன்றும் கேட்கல, இல்லை 10 பிள்ளைகளை எல்லாம் கேட்கல. எங்களுடைய நிந்தை, தலையின் மேல் இருக்கிற நிந்தை மாறுவதற்கு நாங்கள் நிறைய பேருக்கு முன்னாடி ஊழியம் செய்கிறோம், பரிசுத்தமாக வாழ்கிறோம், உங்களுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறதற்கு எங்களை நினைத்தருளி எங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அதை தரலை, மறந்துட்டாங்க, விட்டுட்டாங்க, ஜெபம் பண்ணுறதே நிறுத்திட்டாங்க. சரி, நமக்கு கிடைக்காது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போது இந்த சகரியா வயது சென்று ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் ஒரு நாள் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ பலி செலுத்துறது உள்ளே போகும்போது அங்கே ஒரு தரிசனம் ஒன்று வருது. அப்போ அங்கே என்ன தீர்க்க தரிசனம் உரைக்க போகிறப்படுதுன்னா, உனக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஆண் பிள்ளை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு தீர்க்க தரிசனம் உரைச்ச உடனே இந்த சகரியா என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்ல, ஐயோ அதெல்லாம் நான் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ இந்த வயசில் எனக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க, எனக்கு அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அங்கேருந்து ஒரு சத்தம் வருது. குறித்த காலத்திற்கு சொல்லப்பட்ட அந்த 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 தரிசனத்தை நீ விசுவாசிக்காமல் போனபடினால அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ என்னவா இருப்ப? நல்ல பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவர் எப்போ சொன்னாலும் நம்ம விசுவாசிச்சு தான் ஆகணும்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இல்லைன்னா நமக்கு நிறைய நேரத்தில் பனிஷ்மெண்ட் விழும். நம்ம ஆண்டவரத்தில் என்ன ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நம்ம ரொம்ப டவுனாக இருக்கும்போது தான் ஆண்டவருடைய வார்த்தை வரும், நான் உன்னை வாழ வைப்பேன்னு வரும். ஆனால் ஆண்டவர் என்ன நினைப்பார் அப்படின்னா, அப்படி இருக்கும்போது நம்ம நம்பணும்னு ஆண்டவர் எதிர்பார்ப்பார். சரி ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்ப்பார். ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது? கேட்கல, நம்மளால் எப்படி பண்ண முடியும்? நம்மளால் பண்ண முடியாது. காமெடி பண்ணுறீங்களா ஆண்டவரேன்னு நம்ம கேட்போம். ஆனால் ஆண்டவர் சகரியாவட்டத்தில் என்ன எதிர்பார்த்தார் அப்படின்னு சொன்னால், சொல்கிறது நான் தானே, நீ எப்படி விசுவாசிக்காமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த தரிசனத்தை நான் சொன்னதை என்ன வேலை இல்லாமல் சொல்கிறேன். நீ அந்த பிள்ளை பிறக்கிற வரைக்கும் ஊமையாக இருப்பாய். அப்போது ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டு நிறைய வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இதற்கு முன்பாக நிறைய வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். 2023 உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் கிடைக்கும். நிறைய வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு பெண்டிங்காகவே இருக்கலாம், நிறைவேறல. 2023 வரைக்கும் ஒரு 50 வாக்குத்தத்தம் கிடைச்சிருச்சு, 2024 திரும்பி ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்குது, நான் என்ன பண்ண முடியும், அதுவே இன்னும் நிறைவேறல, இது நிறைவேற போதா அப்படின்னு நீங்கள் யாருமே நினச்சிட முடியாது. நம்ம ஒன்று மட்டும்தான் ஆண்டவரத்தில் சொல்லணும், ஆண்டவரே வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எனக்காக நீ வைத்திருக்கிறீர், நிச்சயமாய் நீர் கொடுக்குற வாக்குத்தத்தத்தை நீ நிறைவேற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறீர், நான் நம்புகிறேன். என்ன நான் பார்க்கல, என்னுடைய சூழ்நிலையை நான் பார்க்கல, சொன்ன ஆண்டவர் ரொம்ப பெரியவர். சொன்ன ஆண்டவர் நமக்கு சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடுவதே இல்லை. அல்லேலூயா. காலங்கள் கடக்கலாம், தாமதமானால் ஆகலாம், ஆனால் வாக்கு தந்தவர் சிறந்தவர், நமக்காக சிறந்ததை தருபவர். இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு வந்திருக்கலாம், உங்களுடைய மனதுக்குள்ள அது இருக்கலாம். இத்தனை வாக்குத்தத்தங்களும் ஆண்டவர் சொன்னார், இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறவே இல்லையே, எனக்கு எப்படி நிறைவேறுதுன்னு நினைக்காதீங்க. வாக்கு பண்ணினவர் அவர் நிச்சயமாகவே நமக்கு நிறைவேற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நான் அப்படியே நம்புகிறேன். காலங்கள் தாண்டினாலும் நாட்கள் தாண்டினாலும் நீங்கள் சொன்ன வாக்குத்தத்தத்தை நல்ல கண்களை மூடி கைகளை உயர்த்தி நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நான் நம்புகிறேன் ஆண்டவரே. காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ, காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ, வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சொல்லு, வாக்கு தந்தவர், வாக்கு தந்தவர் சிறந்ததை
ஏமாற்றங்கள். கரங்களை தட்டி வாக்கு பண்ணினவர், வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, சொல்லுவோம். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை ஏமாற்றங்கள். சொல்லுவோம். வாக்கு தந்தவர் இல்லை. வாக்கு பண்ணினவர், வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது, ஹலோ கவனிங்க, நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது, நம்ம பயங்கரமான ஃபெய்த்தில் இருக்கும்போது வாக்குத்தத்தம் கொடுப்பாருன்னு நினைக்க முடியாது. சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு சொன்னால், அதை நம்புறதற்கு நமக்கு 1% கூட விசுவாசம் இருக்காது. அப்போ தான் கொடுப்பாரு. நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? இது எப்படி ஆகும்னு தான் நம்ம கேட்போம். அப்போ தான் ஆண்டவர், அதான் லாசருவை நான் எழுப்ப போகிறேன்னு சொல்லும்போது அவனுடைய சகோதரிகளை என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் அவன் கண்டிப்பாக எழும்புவான், ஆனால் இன்னைக்கு இல்லை, கேளுங்க, ஒரு நாள் எழும்புவான். யாக்கோபுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கறது குணசாலியும் கூடாரவாசியுமா வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கும் போது இல்லை, தன்னுடைய வீட்டை விட்டு இப்போ துரத்தப்பட்டு எங்கே போகிறதுன்னே தெரியாமல் ராத்திரி எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்கும்போது ஆண்டவர் வானத்தில் மேலே நின்று பேசுகிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை மறுபடியும் இந்த இடத்துல கொண்டு வருவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு. அப்போது இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுத்த வாக்குக்கும் எனக்கு இப்பொழுது கடந்து போகிற சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இல்லையா? சம்பந்தமே இல்லையா? அதனால அந்த வாக்கு தத்தம் நிறைவேறாதுன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. என்னுடைய ஆண்டவர் சம்பந்தம் இருக்கும்போது சொல்ல மாட்டார். நிறைய நேரத்தில் அவநம்பிக்கை நமக்குள்ளே இருக்கும்போது தான் வாக்கு கொடுப்பாரு. ஆனால் அவர் கொடுத்த வாக்கு தத்தம் கண்டிப்பாக சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளது. நம்புறவங்க நல்ல கரங்களை மேலே தட்டி அந்த வாக்கு தத்தம் கண்டிப்பாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு கொடுத்த ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளையும் பாருங்க, அவர் எந்த நேரத்தில் கொடுத்தாரு. ஆனால் சில நேரங்களில் எப்போ ஆண்டவர் தருவார் அப்படின்னா, அவரோட நடக்கும்போது ஆண்டவர் வாக்கு தத்தங்களை விசுவாசிக்க வைப்பார். அதனால் நான் நம்புகிறேன், உங்களுக்கு என்னென்ன வாக்கு தத்தத்தெல்லாம் ஆண்டவர் தந்தாரோ அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு சூழ்நிலை ஒரு பொருட்டு இல்லவே இல்லை. அதனால் நீங்கள் அதெல்லாம் பார்க்கவே வேண்டாம். எதை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், வாக்கு தத்தத்தை மட்டும்தான் நீங்கள் விசுவாசிக்கணும். நிச்சயமாய் அவர் சொன்னவர் எனக்காக செய்து முடிக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் நான் நம்பி சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த வாக்கு தத்தங்களெல்லாம் நிறைவேறாமல் இன்னும் பெண்டிங்காகவே இருக்குதோ எல்லா வாக்கு தத்தங்களும் இந்த ஆண்டு ஆண்டவர் உங்களுக்கு அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுவார் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக பல ஆண்டுகளாக நிறைவேறாத வாக்கு தத்தங்கள் எல்லாம் இந்த ஆண்டு நிச்சயமாய் நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. கண்டுபிடிச்சிட்டிங்களா பீட்டு? ஆமென். சேர்ந்து பாடலாமா? இந்த பாட்டினுடைய அந்த பாட்டு ரொம்ப அழகான, எனக்கு பிடிச்ச பாட்டு. காலங்கள் கடந்ததோ, பீட் போடுங்க. நான் தாமதமானதோ, வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லை. ரொம்ப அழகான பாடல். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருடைய கரங்களையும் தட்டி
காலங்கள் கடந்ததோ தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் ஏமாற்றங்கள் சத்தமாய் பாடி ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போகாதே. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொல்லுவோம், சோர்ந்து போகாதே, சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போகாதே. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லை. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறுப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறுப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சொல்லு, வாக்கு தந்தவர் ஏமாற்றங்கள். கைகளை மேல தட்டி வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். என்னை அழைத்தவர் சொல்லுவோம், சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டுவது, அணைத்துக் கொள்வது, அதற்காக ஜெபிப்பது, அதை நான் நம்புறேன்னு சொல்றது எல்லாம் ஆண்டவர் வந்து ரொம்ப எதிர்பார்க்கிறார் நம்மிடத்துல. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறதுக்கு ஒரு பெரிய அடையாளம் என்ன அப்படின்னா, வாக்கு கொடுத்தவரை விசுவாசிக்கிறதுக்கு சமம். ஆமென். ஆண்டவர் எனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படின்றதை யார் ஆண்டவரை நம்புகிறாங்களோ, ஆண்டவரை நம்புகிறவங்க கண்டிப்பாக வாக்குத்தத்தத்தை நம்பி தான் ஆவாங்க. ஹல்லேலூயா. அதனால யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசலாம். நிறைய பேருக்கு அந்த வாக்குத்தத்தத்தின் மேலே இந்த வருஷம் ஒரு பிடிப்பே இல்லாமல் கூட இருக்கலாம். நான் எல்லா வருஷமும் 1ஆம் தேதி கொடுத்த வாக்குத்தத்தத்தை ரொம்ப ஆசையாக நான் வந்து எதிர்பார்த்துட்டு அதுக்காக ரொம்ப நான் ஜெபம் பண்ணுவேன். ஆனால் இந்த வருஷம் வந்து நான் அப்படி என்னால் எதிர்பார்க்கவே முடியல. எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக எனக்கு ஜெபம் பண்ண கூட முடியல. ஏன் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே நிறைய வாக்குத்தத்தங்கள் வந்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நான் வந்து அது எதுவுமே நிறைவேற்றப்படாமல் ரொம்ப பெண்டிங்கில் இருக்கிறதுனால எனக்கு இந்த வருஷம் வாக்குத்தத்தத்தை எனக்கு நேசிக்கவோ ஜெபிக்கவோ கூட முடியல, என்னால் நம்ப முடியலை, என்னால் விசுவாசிக்க முடியல அப்படின்னு நீங்கள் யாரோ ஒருத்தர் சொல்லலாம். ஆனால் நான் நம்புகிறேன், இல்லை இல்லை இல்லை, வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மை உள்ளவர். என்னுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் எனக்கு வாக்கு கொடுத்தவரால் என்னுடைய சூழ்நிலையை தலைகீழாய் மாற்றுவதற்கு அவரால் முடியும். காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் உன்னுடைய பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்ப பண்ண அவரால் முடியும். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, நான் உனக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும். அப்படியே நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நான் நம்புகிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, நான் என்ன பார்க்கல ஆண்டவரே, நான் என்ன பார்க்கல, எனக்கு வார்த்தை கொடுத்த உண்மை நான் பார்க்கிறேன். என்னுடைய சூழ்நிலையை நான் பார்க்கல, வாக்கு கொடுத்த உங்களை நான் பார்க்குறேன். எனக்கு இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை நான் பார்க்கல, நான் உண்மையே பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து இந்த ஜனங்களுக்கு எல்லாருக்கும் வந்து சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது புருஷர்கள் மட்டும் எவ்வளோ பேர் இருந்தாங்களாமா? 5000 பேர். சரி, 5000 புருஷர்கள்னா 5000 மனைவின்னு வச்சுக்கோங்க, 10,000. ஒரு ஃபேமிலிக்கு வந்து 2 குழந்தைன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட எத்தனை பேர் ஆயிடுச்சு? அது ஒரு 10,000, 20,000 பேர் ஆயிடுச்சு. இப்போ சரி, இப்போ 20,000 விடுங்க, ஒரு 15,000 பேர்னு வச்சுக்கோங்களேன். 15,000 பேருக்கு சாப்பாடு போடுறதுன்றதுன்னு சுலபம்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள்.
50 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்குள்ளே நமக்கு போதும் போதும் ஆயிடும். 5 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்குள்ளே நமக்கு போதும் போதும் ஆயிடும். வனாந்தரமான இடம், பக்கத்தில் எந்த கடைகளும் இல்லை. அத்தனை பேருக்கும் எவ்வளோ கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணாலும் சாப்பாடு கொடுக்க முடியாது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புங்கப்பா, இவங்க பசியாக இருக்காங்க அப்படின்றாரு. அப்போ அங்கே அவங்க கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னால், 5 அப்பமும் 2 மீனும். அது யாருடைய சாப்பாடு அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கிற ஒரு சின்ன பையனுடைய சாப்பாடு. அவ்வளோதான். அவன் வந்து அந்த குழந்தை சாப்பிட்ற அளவுக்கு அவங்க அம்மா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, பார்சல் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பையன் சாப்பிட்ற சாப்பாடு தான் அங்கே இருக்குது. ஆனால் நான் நம்புகிறேன், ஆண்டவர் அந்த அப்பத்தையும் மீனையும் எடுத்து ஆசீர்வதித்து இது எல்லாருக்கும் பிட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டு, அதுவும் ஏற்கனவே ஒரு நாள் பசியாக இருக்காங்க. அப்போ எப்படி சாப்பிட்ருவோம்? உபவாசத்தை முடிக்கிறாங்க. அவங்க நல்லா, அதுவும் மீனும் அப்பம் போது நான்வெஜ் வேற, நல்ல திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு 12 கூட நிறைய ஆண்டவர் என்ன பண்ணாராமா? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற தேவை ரொம்ப பெருசு, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெருசு, உங்களுக்கு இருக்கிற போராட்டம் பெரியது, உங்களுடைய கமிட்மெண்ட் வந்து உங்களால் அதை தீர்க்க முடியாது. ஆனால் உங்கள் கையில் இருக்கிறது கொஞ்சமாக இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், உங்கள் தேவை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதை பெருக பண்ணுகிறதற்கு என்னுடைய ஆண்டவரால் முடியும். என்னுடைய ஆண்டவரால் முடியும். தீர்க்கதரிசியினுடைய மனைவிக்கு கடன் சின்ன கடன் இல்லை, பெரிய கடன். எப்படிப்பட்ட கடன் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய பிள்ளைங்க 2 பேரையும் சாகிற வரைக்கும் விலைக்கு கொடுக்குற அளவுக்கு கடன். நிவர்த்தி எதுவுமே இல்லை, அதை கட்டக்கூடிய எந்த வசதியுமே இல்லை. ஆனால் உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் எண்ணெய் இல்லாமல் இந்த ஒரு டம்ளர் ஒரு டப்பா எண்ணெய் வச்சு என்ன பண்ண போகிறேன்? இந்த 1/2 லிட்டர் எண்ணெய் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ஆனால் நான் நம்புகிறேன், கர்த்தர் அந்த 1/2 லிட்டர் எண்ணெயை ஆசீர்வதிச்சு, கர்த்தர் வந்து அவருடைய கடன் முழுக்க முடிக்கிறதற்கு கர்த்தர் ஒரு பெருக பண்ணினாரா, இரக்கம் பாராட்டினாரா? நான் நம்புகிறேன், அந்த தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஆமென். விறகு பொறுக்கிட்டு வர்றவா சந்தோஷமாக அவங்க விறகு பொறுக்கலை. எப்படி விறகு பொறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப துக்கத்தோடு விறகு பொறுக்கிறாங்க. ஏன்னா தனக்கு முன்னாடி இருந்த நிறைய குடும்பம் சாப்பாடு இல்லாமல் பஞ்ச காலத்தில் செத்து போயிடுச்சு. இப்போது இவங்களுக்கு ஒரு பையன், இவங்க மட்டும் இருக்கிறாங்க. இந்த பஞ்ச காலத்தில் தனக்கு ஆகாரம் இத்தனை நாள் வரைக்கும் சாப்பாடு இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளில் 3 நேரம் சாப்பிட்றதுக்கு 1 நேரம் சாப்பிட்டு அவ்வளோதான், அப்படியே ஜீவனத்தை கழிச்சிட்டு வந்தாங்க. இப்போது அடுத்த வேளை சாப்பிட்றதுக்கு என்ன இல்லை, சாப்பாடு இல்லை, ஒரே ஒரு அடை மட்டும்தான் இருக்குது, கொஞ்சம் மாவு தான் இருக்குது. சரி, அதை சாப்பிட்டுட்டு இது அவங்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி சாப்பாடு. ஆனால் பஞ்சம் இன்னும் எத்தனை வருஷம் தொடரும்னு தெரில. லாஸ்ட் சாப்பாடு. வேதம் சொல்லுது, அந்த கொஞ்சம் மாவை கர்த்தர் ஆசீர்வதிச்சு அந்த பஞ்சகாலம் முழுவதும் அந்த விதவியை கர்த்தர் போஷிக்கிறதுக்கு வல்லவராக இருந்தார்ல. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறேன், அன்பு தேவ பிள்ளையே, உங்கள்கிட்ட இருக்கிறது கொஞ்சமாக இருக்கலாம், உங்களுடைய தேவை ரொம்ப பெருசாக இருக்கலாம். பாஸ்டர், உண்மையிலே என்னுடைய வருமானம் ரொம்ப குறைவு பாஸ்டர், என்னுடைய வருமானத்திற்கும் என்னுடைய கடனுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, என்னுடைய வருமானத்திற்கும் என்னுடைய தேவைக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல, எத்தனை உதவி செய்தாலும் இதை முடிக்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாரு, பெரியவர் உங்களோடு என்னோடு இருக்கிறார். அந்த கொஞ்சத்தை அவர் இந்த வருஷம் கையில் எடுக்க போகிறாரு. அந்த கொஞ்சத்தை கர்த்தர் இன்னைக்கு இந்த வருஷம் ஆசீர்வதிக்க போகிறாரு. அந்த கொஞ்சத்தில் என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் அமர்ந்திருக்க போகுது. நான் நம்புகிறேன், அந்த கொஞ்சத்தை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு தடை இல்லை. கர்த்தருடைய கரம் அதன் மேல் வைக்கப்படும் போது அது பெருகும், அது வளரும், அது மிச்சம் எடுக்க நல்ல கைகளை மேலே தட்டி ஹல்லேலூயா நீங்கள் நம்பி ஆமேன் சொல்ல சொல்ல அது நடக்கிறது. நல்ல கைகளை தட்டி நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, சொல்லுங்க எல்லாரும் நம்பிக்கொண்டே அப்படியே ஜெபம் பண்ணி, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, நம்முடைய கரம் அதன் மேல் வைக்கப்படட்டும் ஆண்டவரே, சொல்லுங்க, அதன் மேல் வைக்கப்படட்டும், நம்முடைய கரம் அதன் மேல் வைக்கப்படட்டும். ஸோ எப்போவுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து உங்களுடைய கையில் இருக்கிறது, உங்களுடைய வசதி, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய சிச்சுவேஷன், இது எதையுமே பார்க்க வேண்டாம். பிசாசான திரும்ப எதை தாங்க அமைப்பான் அப்படின்னு சொன்னால், சுற்றி பிரச்சனை மட்டும் தாங்க அமைப்பான். பேதுரு கடல் மேலே நடந்து போகும்போது, அதான் ஆண்டவரை பார்க்குற வரைக்கும் அவனுக்கு பிரச்சனையே வரல. ஆண்டவரை பார்க்குற வரைக்கும் அவனுடைய பிரயாணம் நல்லா தான் இருந்துச்சு. அவன் எடுத்து வச்சது அதே கடல் தான், அதே கொந்தளிப்பு தான், அதே தண்ணி தான். ஆனால் அவனுடைய கண்ணு இயேசுவை பார்க்குற வரைக்கும் அவனுடைய கால்கள் என்ன பண்ணலை, தண்ணியில் மூழ்கி போகல, பிரச்சனையில் மூழ்கி போகல, நடந்துட்டு தான் இருக்கிறான், முன்னாடி வந்துட்டு தான் இருக்கிறான். ஆனால் பிசாசு வந்து சுற்றி 2 பக்கம் காமிக்கிறான். நம்ம எப்படி கொந்தளிச்சு வருது, நீ சாகிறது போல் இருக்கிற, நீ அமிழ்ந்து போகிறது போல் இருக்கிற, இந்த தண்ணியெல்லாம் உன் மேலே விழுந்துச்சுன்னா அவ்வளோதாண்டா,
எத்தனை அடி ஆழம் உள்ள போகும் தெரியுமா? நீ எவ்வளோ ஆழத்துக்குள்ளே போக தெரியுமா? யார் நினைச்சாலும் அவனை திரும்பி எடுக்க முடியாது. ஏன்னா கடலை குறித்து ஏற்கனவே அவனுக்கு தெரியும். இவ்வளோ பெரிய அலை வந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அதனால் எப்போவுமே பிரச்சனையை பற்றி தெரியாத நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் பிரச்சனையை பற்றி நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வியாதி வந்த வியாதி அது வராமலே அது போகிறதுக்கு போராடி கஷ்டப்பட்டு அந்த வியாதி உங்களை விட்டு போயிடுச்சு. எப்போ பயம் இருக்கும் தெரியுமா? அந்த வியாதி 10 வருஷம் தாண்டி வரும்போது ஒரு பயம் வரும் பாருங்க, அது பெரிய பயமாக இருக்கும். ஐயோ 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன எவ்வளோ பாடுபட்டோம். இது அந்த பிரச்சனையை குறித்த வீரியம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இப்போது சுற்றி இந்த பக்கம் பார்த்து கடல் கொந்தளிக்கிறத பார்த்த உடனே அவனுக்கு என்னென்னா திரும்பி பார்த்தோன்னா அமிழ்ந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ ஒழுங்காக தானே பார்த்துட்டு வந்த, உன்னை யார் சுற்றி பார்க்க சொன்னான்? இதுவரையிலும் கரெக்டாக தானே நடந்துட்டு வந்த. ஆனால் எப்போ நீ சோதனையும் பிரச்சனையும் பார்த்தியோ அப்போ நீ அமிழ்ந்து போகிற. இல்லை, நீ ஒன்றும் பண்ணு, நீ சுற்றி எதுவும் பார்க்காத, நீ யாரை மட்டும் பாரு அப்படின்னா, நீ என்ன மட்டும் பாரு, கண்டிப்பாக நீ விழுந்து போவது இல்லை. இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்தில் கர்த்தர் யாரையோ ஒருத்தரை பார்த்து சொல்கிறாங்க, சிஸ்டர், பிரதர், இல்லை அன்பு தாயை தகப்பனே, நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஆண்டவரை பார்த்துட்டே நீங்கள் ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் சமீப நாட்களாக உங்கள் கண்ணுக்கு முன்னாடி பிசாசு 2 பக்கமும் இருக்கிற கடல் சீற்றத்தையே கொண்டு வந்து நிறுத்தலாம். இவ்வளோ பெரிய அலையை நீ எப்படி தாண்ட போகிற? இப்படி இவ்வளோ பெரிய கடலை நீ எப்படி தாண்டுவ? இது ரொம்ப கடினம் உனக்கு அப்படின்னு 2 பக்கம் இருக்கிற பிரச்சனையை சத்துரு ஒவ்வொரு நாளும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கலாம். ஆனால் நீங்கள் இன்றைக்கி இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே, நான் சுற்றி இருக்கிறத பார்க்க மாட்டேன், நான் வாக்கு கொடுத்த உங்களை நான் பார்ப்பேன், எனக்கு முன்னாடி இருக்கிற உங்களை நான் பார்ப்பேன். எனக்கு கர்த்தர் முன்னாடி கடந்து போகிறார். கர்த்தர் முன்பாக கடந்து போகும்போது இந்த சூழ்நிலை எனக்கு என்ன செய்யும்? அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். எப்பவுமே அப்படிதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு விஷயத்தை எப்பவுமே நீங்கள் யோசிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் 90% என்ன பண்ணக்கூடாதுன்னா, அந்த பக்கமும் இந்த பக்கம் நம்ம பார்க்கவே கூடாது. நெகட்டிவ்க்கு இடமே கொடுக்கக்கூடாது, அவிசுவாசத்துக்கு இடமே கொடுக்கக்கூடாது, மற்ற சிந்தனைகளுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. அது இந்த சிந்தனைக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது நமக்கு ரொம்ப தூரமாயிரும். ஆண்டவர் எந்த கிரியையும் நமக்கு செய்ய முடியாது. அதனால் நம்ம மனுஷிகமாய் நம்ம மாம்சமாக இருக்கிறதுனால சில நேரத்தில் அப்படி பலவீனங்கள் வரலாம். எப்படி இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும்போது பிரச்சனையை பார்க்காதேன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நான் நம்புகிறேன், இன்றைக்கி ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க, நான் உங்களையே நான் நோக்கி பார்ப்பேன். அவர்களுடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்கள். பார்க்காதீங்க, பிரச்சனை இல்லை. அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்க வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக பார்ப்போம். நான் நம்புகிறேன், நமக்கு முன்னாடி யார் நிற்கிறார் இல்லையோ, கர்த்தர் நமக்கு முன்னாடி நிற்கிறார். ஆண்டவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார். இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள நமக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். நமக்கு முன்பாக இருக்கிற கொந்தளிக்கிற கடல் அமரும். நமக்கு முன்பாக இறைச்சலாக இருக்கிற காற்று அமைதியாகும். நமக்கு முன்பாக கொந்தளித்து பெரிய ஒரு மலையை போல நிற்கிற அந்த தண்ணீர் சமபூமியாகும். ஏனென்றால் நமக்கு முன்பாக கர்த்தர் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் பாட போறீங்க? காலங்கள் கடந்தாலும் தாமதமானாலும் இந்த வருஷத்தினுடைய முதல் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். இந்த வருடம் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற வருடம். கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றுகிற வருடம். உங்களுக்கு கொடுத்த எல்லா பெண்டிங்கான வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் இந்த வருடம் அலசி ஆராய்ஞ்சு பார்க்க போகிறார். திரும்ப அவருடைய ஞாபகத்திற்கு வரப்போகிற ஆண்டு இந்த ஆண்டு. நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆண்டு என்ன ஆண்டு அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய ஞாபகத்திற்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குகள் எல்லாம், அவர் உங்களை நம்ப பண்ணின வார்த்தையை திரும்ப ஒரு விசை இந்த வருடம் உங்களுக்காக அதை எடுக்க போகிறார். ஆமென். மொர்தெகாய் ராஜாவை காப்பாற்றுகிறார். ராஜாவை காப்பாற்றினா உடனே அவார்டு கண்டிப்பாக கிடைக்கணும். 24 ஹவர்ஸ்க்குள்ள அவார்டு கிடைக்கணும். அதுதான் உண்மையான ஒரு ராஜாங்கம். ராஜாவுடைய உயிரில் அந்த நாட்டிலேயே விலையேற பெற்ற உயிர் ராஜாவுடைய உயிர். அந்த உயிரை அழகாக காப்பாற்றி 2 பேர் கொல்ல வர்றவனோட கண்டுபிடிச்சு, அப்போது எந்த அளவிற்கு அவனுக்கு கைத்தட்டுதல் அங்கீகாரம் கிடைக்கணும். ஆனால் வேதம் சொல்லுது எதுவுமே கிடைக்கல. எல்லாம் மறந்துட்டாங்க. என்ன அப்படின்னா, உள்ளே இருக்கிற ஆட்கள் வேலை பார்த்துட்டாங்க, சுற்றி இருக்கிறவங்க வேலை பார்த்துட்டாங்க. எப்போவுமே நம்மை சுற்றி இருக்கிற நம்ம சுற்றி வேலை பார்க்குறாங்க பாருங்களேன், அவங்கள குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நேரத்தில் நம்மளுக்கு வர வேண்டிய அந்த உயர்வுகளை அவங்க எங்கே கொண்டு போய் சேர்க்க விட மாட்டாங்க, மேலே இடத்துல கொண்டு போய் சேர்க்க விட மாட்டாங்க. இடையிலே எல்லாத்தையுமே நிறுத்திடுவாங்க. உங்களுடைய தியாகம் என்ன, நீங்கள் என்ன பண்ணுனீங்க, நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்றத அவங்க மறைச்சிருவாங்க. ஆனால் நீங்கள் ஒன்று எப்போவுமே நீங்கள் நினச்சிக்கணும், தலைவர்களுக்கு ராஜாக்களுக்கு நீங்கள் உண்மையாய் செய்கிறது
மறையும்னு மட்டும் நினைக்காதீங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நாள் தெரிய வரும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நீங்கள் எந்த ராஜாங்கத்திற்கு கீழே வேலை செஞ்சாலும், இப்போ சர்ச்சிலேயே எடுத்துக்கலாங்களேன், திருச்சபை, இந்த திருச்சபையில் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுறீங்க, நிறைய பேர் ஊழியம் செய்வார், கூட்டுறாங்க, பெருக்கிறாங்க, துடைக்கிறாங்க. சிலர் வந்து சர்ச்சுக்குள்ளே வரும்போது கண்டு காணாமலும் போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வேறு எந்த சிந்தையும் வராது, ஸ்ட்ரெயிட்டாக வந்தாச்சா, சேரில் உட்காந்தாச்சா, பிரசங்கம், ஆராதனை, இதை பார்த்துட்டு அப்படியே. ஆனால் சிலர் அப்படி இல்லை, வந்த உடனே நோட் பண்ணுவாங்க, ஏன் இது இப்படி இருக்குது, எதுக்காக இப்படி இருக்குது, இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம்ல, இந்த குப்பையை எடுத்து வெளியே போட்டுடலாம்ல. சிலர் இன்னும் சிலர் இருக்காங்க, சில பொருட்களெல்லாம் இல்லாமல் இருக்கும் பாருங்களேன், அவங்க ஸ்பெசிஃபிக்காக அதை மட்டும் கேட்பாங்க, பாஸ் இது இல்லாமல் இருக்குது, நான் வேணா வாங்கி தரட்டுமா, நான் வேணா கொடுக்கணுமா, அப்போ இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தருமே இந்த ஆலயத்தில் வேலை செய்கிறீர்கள். சிலர் எப்படின்னா ரொம்ப மறைஞ்சிருந்து செய்வாங்க. அவங்க வந்து வெளியே வந்து எனக்கு டைரக்டராக ஊழியக்காரங்க தெரியும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க நேச்சரே அதான். அவங்க வந்து அந்த வேலை, இப்போ ஒரு தண்ணி பாட்டில் இல்லை அப்படின்னா உடனே எடுத்து வச்சுட்டு, பாத்ரூமில் அழுக்காக இருக்குன்னா உடனே கழுவி விட்டுட்டு, அதை நம்ம வந்து சிசிடிவியில் பார்க்க போகிறதும் இல்லை, நமக்கு அவங்க சொல்ல போகிறதும் இல்லை. ஆனால் யாராவது ஒருத்தர் பார்த்தாங்கன்னா கொண்டு வந்து கூட சிலர் சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், கொண்டு வந்து சொன்னால் இவன் நல்ல பேரை சம்பாரிச்சிருவானோ அப்படின்னு நினச்சி இடையிலே ஸ்டாப் பண்ணி அப்படியே முடிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று நினச்சிக்கோங்க, நீங்கள் செய்கிற அந்த அந்த ஊழியமாக இருக்கலாம், அந்த காரியமாக இருக்கலாம், கண்டிப்பாக மேலிடத்திற்கு யாருமே சொல்லலைன்னா கூட கண்டிப்பாக ஒரு நாள் மேலிடத்துக்கு தெரிய வரும். அதனால் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள் எஜமானனுக்கு கீழே நீங்கள் வேலை செய்கிறீங்களா, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், ஆனால் என்னை குறித்து தீமையை தான் கொண்டு போய் போட்டு கொடுக்குறாங்க, என் மேலே பொறாமப்பட்டு வந்து என் மேனேஜர் இடத்துல இல்லாததையும் பொல்லாததையும் சொல்கிறாங்க, மேனேஜரும் அதை நம்புறாரு அப்படின்னு நீங்கள் சொல்லி நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் செய்கிற நல்ல காரியம் உங்களுடைய ஓனருக்கு தெரிய வரும். அப்போது இந்த 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 மனுஷன் வந்து உயிரையே காப்பாற்றிட்டு இருக்கிறான் பாருங்க. ஒரு பயம் போய் சொல்லலை பாருங்களேன், ஒருத்தம் போய் சொல்லலை பாருங்களேன். ராஜா என்ன ராஜா, அன்னைக்கும் அவன் கேட்டு வாட்ச்மேனாக தான் இன்னும் இன்னைக்கும் வாட்ச்மேனாக தான் இருக்கிறான், அவன் உயிரையே காப்பாற்றி இருக்கிறான்ல, நீ ஏதாவது அவனுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம்ல, ஏதாவது ஒரு போஸ்டிங்லையாவது மாற்றம் கொடுக்கலாம்ல. எதுவுமே நடக்கலை. ஆனால் உண்மையான ஒரு வேலைக்காரன் என்ன பண்ணேன்னா, என் டியூட்டியை மட்டும்தான் நான் செஞ்சேன், நான் எதிர்பார்க்கலன்றான் பாருங்களேன். ஹலோ, நிறைய பேர் இந்த வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தன்னுடைய எஜமானனுக்கு சம்பாரிச்சு கொடுப்பாங்க. இந்த நல்லா நினச்சிக்கங்க, நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் ஆசைப்பட்டு நீங்கள் டெவலப் ஆகிறது தப்புன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் செஞ்ச வேலைக்கு உங்களுக்கு சம்பளம் கிடச்சிருச்சு, அவங்க பேசின சம்பளம் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த நீங்கள் செஞ்சு கொடுத்த வேலை நிமித்தமாய் உங்கள் எஜமானன் ஆசீர்வதிக்கப்பட்டார். எஜமானன் ஆசீர்வதிக்கப்பட்டதுனால நீங்கள் வந்து இல்லை எனக்கு இவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாரு, எனக்கு அவர் தரலையே, எனக்கு அவர் கொடுக்கலையேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் நீங்கள் செய்ததை கண்டிப்பாக கனப்படுத்துவார். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த மனுஷன் என்ன பண்ணுறான்னா, என் டியூட்டியை நான் செஞ்சேன், அவ்வளோதான், எனக்கு கூடிய சம்பளம் எனக்கு கிடைச்சிருச்சு. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் ராஜாவுடைய தூக்கத்தையே கத்தரி எடுத்து போட்டு, இவனுக்கு எதுவுமே கிடைக்கல, உன் உயிரையே காப்பாற்றி இருக்கிறான்னு எஜமானனுக்கு தெரிகிற அளவிற்கு ஆண்டவர் ஒரு நாள் கொண்டு வந்தார்ல. நான் நம்புகிறேன் நம்முடைய பரம எஜமானன் இந்த ஆண்டு நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு நிறைய பேருக்கு தோய்வில் கிடைக்கிற, நிறைய பேருக்கு மங்கி கிடக்கிற, நிறைய பேருக்கு கிடைக்காத அங்கீகாரங்கள், நீங்கள் செய்த வேலைக்கு, நீங்கள் செய்த பணிக்கு, உங்களுடைய உபவாசத்திற்கு, உங்களுடைய விட்டு கொடுத்தலுக்கு கிடைக்காத எல்லாத்தையும் கர்த்தர் மறுபடியும் இந்த ஆண்டு ரீகலெக்ட் பண்ணி, கர்த்தர் திரும்ப பார்த்து, அதை திரும்ப விசாரித்து உங்களுக்கு தலை மேலே ஒரு அவார்டு கொடுக்குற ஒரு வருஷமாய், நீங்கள் செய்த அத்தனை ஊழியத்திற்கும் உங்களுக்கு பரிசு கொடுக்குற நல்ல கரங்களை தட்டி நம்புகிறோன்னு சொல்லுங்கள். நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஆண்டு கர்த்தர் அப்படி அதெல்லாம் கர்த்தர் திரும்ப எடுக்கிற ஆண்டாய் மாறும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. உங்களுடைய வாக்குத்தத்தங்கள், உங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களும் கர்த்தர் சமூகத்தில் இன்னொரு விசை இந்த வருடம் திரும்ப பார்க்கப்படும். ஆமாம், 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாக்குத்தத்தத்தை நான் கொடுத்தேன்ல, இந்த வருடம் நான் அதை நிறைவேற்றுவேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாய் கொடுக்கப்பட்டிருக்கிற நிறைய வாக்குத்தத்தங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கும் எனக்கும் அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும். நீங்கள் ராஜாவுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள், ராஜாவுக்கு முன்பாக நீங்கள் நிறுத்தப்படுவீர்கள். ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். அவனை கூட்டிட்டு வா அப்படின்ற ஒரு செய்தி கர்த்தரிடத்திலிருந்து வெளிப்படும் என்று நான் நம்புகிறேன். உங்கள் உண்மையை கர்த்தர் இந்த ஆண்டு கர்த்தர் கனம் பண்ண போறாரு. உங்களுடைய பரிசுத்தத்தை கர்த்தர் இந்த ஆண்டு கனம் பண்ண போறாரு.
யோசேப்பை எப்படி காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வாங்க அப்படின்ற ஒரு கட்டளை ராஜா அரண்மனையிலிருந்து புறப்பட்டதோ, அதே வல்லமை, அதே அதிகாரமுள்ள வார்த்தை இயேசு ராஜாவினுடைய ராஜ அரண்மனையிலிருந்து இந்த வருஷம் புறப்பட போகிறது. உங்களை அந்த காவல் கிடங்கிலிருந்து, உங்களை அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வாங்கன்ற ஒரு சத்தம் பிறப்பிக்கப்படுகிறது. நல்ல கரங்களை தட்டி ஆமேன் என்று சத்தத்தை உயர்த்தி நல்ல விசுவாசத்தோட ஹல்லேலூயா, ஆமென், 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 ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் இந்த ஆண்டு விசாரிக்கிற ஆண்டாய் கர்த்தர் மாற்றட்டும். ஆமென் சொல்லுங்க. பாடலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் காலங்கள் கடந்தாலும் தாமதமானாலும் வாக்கு தந்தவர் சிறந்தவர், எனக்காக சிறந்ததை தருபவர். கைகளை மேல தட்டி காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ வாக்கு தத்தங்கள் தொலைததோ, காலங்கள் கடந்ததோ பாடுவோம். தாமதமானதோ வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வில் தொலைததோ. உற்சாகமாய் வாக்கு தந்தவர் ஏமாற்றங்கள் முழு பலத்தோடு பாடுங்க. ஏமாற்றங்கள் கைகளை மேல தட்டி சொல்லுங்க மகள். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்குதத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குதத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போக மாட்டேன். சோர்ந்து போகாதே, உங்க சத்தம் அப்படியே வரட்டும். சோர்ந்து போகாதே, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொல்லுவோம். சோர்ந்து போகாதே, ஏசப்பா போகாதே, சோர்ந்து போகாதே. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்ல, பொய் சொல்வதில்லை. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறுப்பதில்லை. அவர் மனிதன் அல்ல, பொய் சொல்வதில்லை. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறுப்பதில்லை. வாக்கு தந்தவர் சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லை. ஹல்லேலூயா. வாக்கு தந்தவர் சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லை. கைகளை மேல கட்டி வாக்கு பண்ணினவர் மாறிடார். வாக்குதத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார். வாக்குதத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஜீசஸ். ஓ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த வருஷம் ஒரு விசுவாசத்தோடு இந்த வருஷத்தை துவங்கிடுவோம். ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த வருஷத்தை துவங்கிடுவோம். இந்த வருஷம் என் தேவன் எனக்காக ஏதாவது ஒன்று கண்டிப்பாக செய்வார். ஆண்டவர் நமக்கு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் இந்த சாட்சியை சொல்லியிருக்கிறேன். எனக்கு இந்த வருஷம் ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், அதை நம்ம சர்ச்சில் வந்து ஒரு 85 வயசுக்குள்ளே இருக்கும். ரொம்ப பலவீனமான ஒரு அம்மா, நல்ல வயசானவங்க. அவன் அப்படியே கையெல்லாம் நடுங்கிட்டு தான் இருக்கும். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாகவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனை முடிச்சுட்டு என் கையை பிடிச்சி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆண்டவர் வந்து உங்களோட நித்திய உடன்படிக்கை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. நித்திய உடன்படிக்கை பண்ணி வேற எதுவுமே சொல்ல, இந்த ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க. இந்த ஆண்டு ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தில் அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 முறை நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். அப்போது இந்த ஆண்டு ஆண்டவர் நமக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுறார். உடன்படிக்கை என்னன்னா ப்ராமிஸ் பண்ணுறார். நம்ம கையை பிடிச்சி ஒரு வாக்கு கொடுக்குறாரு. என்ன வாக்கு கொடுக்குறாருன்னா, நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். ஆமென். அதனால் நான் நம்புகிறேன், என் கூட மட்டும் இல்லை, இந்த சத்தத்தை கேட்குற உங்கள் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. இந்த வருஷத்தினுடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் இந்த வருஷத்தினுடைய முடிவு உங்களுக்கு சம்பூரணமாக இருக்கும்.
சத்ரு இடம் கொடுக்காதீங்க, சத்ருக்கு இடம் கொடுக்காதீங்க, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, நெகட்டிவான காரியத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, வாக்குத்தத்தத்தை நம்பாம இருக்கிறதுக்கு சத்ரு உங்களுக்கு கொண்டு இருக்கிற சோதனைக்கு இடமே கொடுக்காதீங்க. ஒன்று மட்டும் நோக்கி பாருங்கள். அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தார்கள். நாங்கள் உம்முடைய முகத்தையே நோக்குவோம் ஆண்டவரேன்னு தேவனாகிய கர்த்தர் இரக்கம் செய்யும் வரை, அவ்வளோதான், நான் உங்களை நான் நோக்கி பார்க்குறேன், நான் நம்புகிறேன், எவ்வளவு வருஷம் தாண்டினாலும் எனக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவீர் என்று நம்புகிறேன்னு நீங்கள் வந்து நீங்கள் பாட்டுக்கு காலடி எடுத்து வைங்க. மனசை தளர விடாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களோடும் என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். என் கூட இருக்கிறவர் என் பிரச்சனையை காட்டிலும் பெரியவர், என் தேவையை காட்டிலும் பெரியவர். அவர் சாலோமனிலும் பெரியவர். அவர் பெரியவர். என்னுடைய சகல சூழ்நிலையை காட்டிலும் நான் ஆராதிக்கிற இயேசு அவர் பெரியவராக இருக்கிறார். எனக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த உபவாச ஜெபத்துக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது 2 பேருடைய வாழ்க்கை நமக்கு முன்னாடி இருக்கிறது. அப்படின்னா அந்த ஏசா யாக்கோபு. இந்த யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுது, குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தான். ஆனால் ஏசாவை குறித்து அப்படி நிறைய சொல்லலை. அப்போது இவங்க 2 பேருக்கு இருக்கிற அந்த வித்தியாசத்தை குறித்து நான் ரொம்ப தியானிச்சிட்டே இருந்தேன். ஆண்டவர் ஒருத்தனை நேசிக்கிறேன்றாரு, ஒருத்தனை வெறுத்தேன் அப்படின்றாரு, ஒருத்தர் வாக்கு தத்தத்துக்குள்ளே வர்றாரு, இன்னொருத்தர் வாக்கு தத்தத்துக்குள்ளே வரல. இது ஏன் ஆண்டவர் ஏசாவையோ நான் வெறுத்தேன், ஆனாலும் அந்த கடைசியில் அவனுடைய ஒரு ஜெபம், அவனுடைய கீழ்ப்படிதல், அவனுடைய ஒப்பு கொடுத்தல், மறுபடியும் ஆண்டவர் அவனை நினச்சிட்டாரு. ஆனால் இந்த 2 பேருடைய பாகுபாடு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதில் ஒரு 3 காரியங்களை உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் ரொம்ப கவனமாக அதை நீங்கள் கேட்கணும். நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமத்தில் 25வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 25ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை வாசிக்கலாமா? இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆனபோது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான், யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இவங்க 2 பேரும் இந்த யாக்கோபையும் ஏசாவையும் குறித்து சொல்லப்படுகிறது. இவங்க 2 பேருடைய கேரக்டர் சொல்லப்படுகிறது. இந்த பிள்ளைகள் இருவரும் பெரியவர்கள் ஆனபோது ஏசா வேட்டையில் வல்லவனும் யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தான். அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் 2 கேரக்டர் இருக்குது. இந்த யாக்கோபு என்ன வேலை செஞ்சார்? அவனுடைய வேலை என்ன? வேதம் சொல்லுகிறது ஆடு மேய்க்கிறது அவனுடைய வேலை. அப்படின்னா இந்த ஒரு ஆட்டை பார்த்தால் அந்த ஆட்டை பராமரித்து, அந்த ஆட்டுக்கு தண்ணீர் கொடுத்து, அந்த ஆட்டுக்கு சாப்பாடை கொடுத்து, அந்த ஆடை பெரிய ஆடாய் மாற்றி அதிலிருந்து குட்டிகளை எடுத்து, அதுக்கப்புறம் அந்த மந்தையை பெருக்கி அதிலிருந்து வருகிற பாலை விற்று, இப்படி தான் அவனுடைய. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பிள்ளைக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னால், அதே ஆடு எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்கி இருந்ததை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதை வேட்டையாடி அதை சமைச்சு சாப்பிட்றது தான் இன்னொருத்தருடைய வேலை. அப்போது 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒருத்தருடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால், உன்னை கண்டுபிடிச்சா அதை அடித்து அந்த நிமிஷத்தில் அப்போவே சாப்பிட்ற வேலை. ஆனால் ஒருத்தருடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால், அதை பராமரித்து, அதை பாதுகாத்து, அதை பெருசாக பெருக்கி அதிலிருந்து ஒரு லாபம் சம்பாதிச்சு அதை மல்டிப்ளை பண்ணுறது தான் இன்னொருத்தருடைய கேரக்டர். அப்போது நான் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், இந்த புதிய ஆண்டிலே நுழைகிற நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிருபைக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். சிலரிடத்துல இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு சொன்னால், எதை அவங்களுடைய கையில் கொடுத்தாலும் அவங்களுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? உடனே அதை அடித்து என்ன பண்ணிடணும் சொல்லுங்களேன்? உடனே தீத்துறணும், உடனே முடிச்சிடணும், அவ்வளோதான். அதை செலவு பண்ணுற வரைக்கும் அவங்க சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. செலவு பண்ணி முடிச்சிடணும். அவன் கையில் இருக்கிறத 4 பக்கம் பிச்சு வீசிடணும், யாருக்காவது ஒன்று கொடுத்துடணும், இல்லைன்னா அது தூக்கமே வராது. இது யாருடைய ஆவி அப்படின்னா ஏசாவுனுடைய ஆவி. ஆண்டவர் எப்பொழுதுமே நம்முடைய கையிலே கொடுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலையும் நம்ம அதை பெருக பண்ணணுன்றதான் ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்ப்பார். எதுவாக இருக்கலாம்,
எந்த பொருளாக இருக்கலாம், எந்த ஊழியமாக இருக்கலாம். 3 பேரிடத்துல ஆண்டவர் வந்து தாளந்துகளை கொடுக்குறார். ஆனால் ஒருத்தனை பார்த்த ஆண்டவர் தட்டி கொடுத்து என்ன சொல்கிறாருன்னா, நல்லது, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, என்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி, நீ வந்து நல்லவன், உனக்கு நீ 5-10 தாளந்து உனக்கு கொடுத்தேன், நீ இன்னும் 10 சம்பாதிச்ச, அவ்வளோதான், உனக்கு திரும்பி நான் கொடுக்க போகிறேன்னு அவனை ஆசீர்வதிச்சேன். ஆனால் தன்னுடைய தாளந்த கையில் கொடுத்து அதை செலவு பண்ணல, அந்த தாளந்த பெருகாம அப்படியே வச்சிருந்தவனை பார்த்து கூட ஆண்டவர் என்ன பண்ணலைன்னா சந்தோஷப்படவே இல்லை. அப்போ ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, எந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்தாலும் அந்த காரியத்தை உடனே நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா வீணடிச்சிடக்கூடாதுன்றதுல ஆண்டவர் ரொம்ப கவனமா இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நமக்காகவும் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே, இந்த ஏசாவுனுடைய பார்வை அல்ல, எனக்கு என்ன பார்வையை கொடுங்க அப்படின்னு சொன்னால், யாக்கோபனுடைய பார்வை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணணும். இதுக்கு முன்பாக ஆண்டவர் நிறைய உங்களுக்கு தந்திருக்கலாம், அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. நான் நம்புகிறேன், இந்த வருஷம் ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவர் எனக்கு கொடுத்த எல்லாவற்றிலையும் நான் எதில் ரொம்ப கவனமாக இருப்பேன்னா, அதை இழந்தல்ல, அதை விட்டு அல்ல, அதில் ஒரு லாபத்தை, அதில் ஒரு உயர்வை, அதில் ஒரு வளர்ச்சியை நானும் என்னுடைய குடும்பமும் பார்க்கிற அளவிற்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. நான் நம்புகிறேன், யாக்கோபு வெறுங்கையாய் வெறும் கோலோடு வந்தான், ஆனால் கர்த்தர் அவனை என்ன பண்ணினார்னா பரிவாரங்களுக்கு தகப்பனாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென். யாராவது அப்படிதான் சில என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு சாப்பிடாம என்னைக்கு சாப்பிட போகிறோம், இன்றைக்கி செலவு பண்ணாமல் என்னைக்கு செலவு பண்ண போகிறோம், இன்றைக்கி இது செய்யாமல் என்னைக்கு செய்ய போகிறது, செத்ததுக்கு பிறகுவா, அப்புறமா. நான் அதுக்காக வந்து உங்களுடைய இருதயம் முழுக்க அதையே டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு சொல்லலை. ஆனால் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து ஒழியணும். என்னன்னா, பார்த்த உடனே இதை எப்படி நம்ம சாப்பிடலாம், இதை எப்படி நமக்கு இப்போ சுதந்திரிக்கலாம் அப்படின்ற எண்ணம் மாறி இதை எப்படி உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தருவாராக. ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் இதற்காக ஜெபம் பண்ண போகிறீங்க? இன்றைக்கு இதுக்காக கண்டிப்பாக நீங்கள் ஜெபம் பண்ணணும். இப்போ பாருங்களேன், சிலர் வந்து நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன், இந்த பிஸ்னஸுக்காக லோன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. லோன் வந்து பிஸ்னஸ் ஒரு 1 லட்சம் ரூபாய் லோன் தேவைப்படுதுன்னா சிலர் 1.5 லட்சமாக லோன் எடுப்பாங்க. 1.5 லட்சமாக லோன் எடுத்து 1 லட்சம் ரூபாய் வேலைக்கு போட்டுட்டு 50,000 ரூபாய் அவங்களுக்கு எதுக்காமா செலவுக்கு. ஆனால் நல்ல ஞானம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 50,000 ரூபாய்க்கு லோன் எடுத்துட்டு 50,000 ரூபாய் ஹார்ட் ஒர்க் பண்ணலாமான்னு தான் யோசிப்பாங்க. அப்போது சிலருடைய புத்தி, சிலருடைய சிந்தை எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் உடனே அதை வந்து முடிச்சிடணும், அதை நம்ம உடனே நமக்காக ஆயத்தப்படுத்திடணும்னு நினைக்கிறாங்க. அந்த கேரக்டரை உங்கள் யாருக்குள்ளேயாவது இருக்குமானால் இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஆண்டு எனக்கு ஒரு கிருபை கொடுங்க. எங்கள் பிள்ளைகளுக்கு, நீங்கள் நிறைய பேர் இருக்க மாட்டீங்க, நிறைய பிள்ளைகள் அப்படி வளருவார். இப்போ பாருங்கள், சின்ன வயசுலேருந்து பென்சில் கொடுத்தா உடனே உடச்சிடணும், உடனே அது ஒரே நாளில் முடிச்சிடணும். சில பிள்ளைங்க விளையாட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சும்மா வந்து ஒரு பென்சிலையும் கையில் வந்து ஒரு ஸ்டார்ட்னர் கொடுத்தீங்க அப்படின்னா அதை திருக்கிட்டே இருப்பான் பாருங்களேன். அதில் வர்ற அந்த ஏதோ ஒரு சின்ன விளையாட்டுக்கு அது பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் அவனுடைய கேரக்டரே என்ன தான், அவ்வளோதான். இன்றைக்கி உடச்சிட்டு நாளைக்கு காலையில் இன்னொன்று கேட்பான், நாளைக்கு காலையில் இன்னொன்று கேட்பான். அப்படி கேட்குற பிள்ளைகளிடத்துல கூட நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இதை நீ அழிச்சிடாத, நீ என்ன பண்ண அப்படின்னா உனக்கு பத்திரப்படுத்துகிற ஒரு கிருபையை தரணும் அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணணும். இது கண்டிப்பாக நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த அபிஷேகம் தேவை என்று ஜெபம் பண்ணுங்க. இந்த ஏசா தன்னுடைய வாழ்க்கையிலே பாடுபடுகிறதற்கு நான் நம்புகிறேன். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஒருவன் உயிரோடு வைக்கும்போது, ஒருவன் காப்பாற்றும் போது இன்னொருத்தன் அதை அடித்து சாப்பிடணுன்ற மூடில் இருந்ததுனால கடைசி வரைக்கும் அவனுடைய கைகள் வந்து ஆசீர்வாதத்தை பார்க்கவே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கைகளை எல்லாரும் உயர்த்தி, ஆண்டவரே, இந்த ஆண்டு எங்களுக்கு ஒரு கிருபையை கத்த தருவீராக சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு இரக்கத்தை தருவீராக. எங்களுடைய கைகள் உருவாக்குகிற கைகளாய் மாறட்டும் சொல்லுங்க. எங்களுடைய கைகள் வனைகிற கைகளாய் மாறட்டும். ஆண்டவரே, என்னுடைய கைகளில் ஒன்றை கொடுத்தால் அதை
பெருக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தாங்க ராஜா. அதை வளர்த்தக்கூடிய அபிஷேகத்தை எனக்கு தாங்க ராஜா. அதை உருவாக்கக்கூடிய அபிஷேகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய பிள்ளைகளுக்கும் இப்பொழுது ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நீர் தர வேண்டும். ஹல்லேலூயா. நீர் ஒன்றும் இல்லாமையிலிருந்து சகலவற்றையும் உருவாக்குகிற கர்த்தர். அந்த உருவாக்குகிற ஆற்றலை சொல்லுங்க, உருவாக்குகிற ஆற்றலை கர்த்தர் எங்களுக்கு தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. கர்த்தர் இந்த கிருபையை நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் தந்தருளுவாராக. ஹல்லேலூயா. அப்போ இன்று முதல் நீங்க ஒரு முயற்சியோட போங்க. உங்க கையில கொடுத்த எல்லாவற்றையும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே உருவாக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சின்ன குறுஞ்செய்தியை நான் கேட்டேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதான் ஒரு பையன் வந்து அவனுக்கு அந்த வக்கீல் படிக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் படிக்கக்கூடிய வசதி எதுவுமே இல்லை. அதனால அவன் என்ன பண்ணானாமா, ஒரு ஆண்டவர் அறிஞ்ச ஒரு பையன்தான். அந்த பையன் வந்து பழைய ஜாமான், ஒரு சின்ன குட்டி ஜாமான் எடுத்து அதை ரொம்ப அழகாக தொடச்சி கிளியர் பண்ணி அதை ஒரு விலைக்கு விற்று அந்த பணத்தை வச்சு இன்னொரு பொருளை வாங்கி அந்த பொருளை ரொம்ப அழகுபடுத்தி அதை விற்று அதுக்கு பிறகு இன்னொரு பொருளை வாங்கி கடைசியில் ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ள என்னன்னா தான் படிக்கக்கூடிய மொத்த பணத்தையும் வந்து ஒரு சின்ன பொருளை வச்சு அவன் சம்பாரிச்சிட்டான். ஒரு சின்ன ஆரம்பத்தை வச்சு அவன் சம்பாரிச்சிட்டானா. அப்போ நான் நம்புகிறேன், எப்படி ஆண்டவர் வந்து அந்த ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு பாருங்களேன். அப்போ நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, கர்த்தர் நமக்கும் ஒரு ஞானத்தை கொடுப்பாரு. அழிக்கக்கூடிய ஞானம் அல்ல, உருவாக்கக்கூடிய ஞானத்தை கர்த்தர் தருவாராக. இதுவரையிலும் உங்களுடைய கையில் எது கொடுத்தாலும் அழிகிறது மாதிரி ஒரு சுபாவம் உங்களுக்குள்ளே இருக்கலாம், அழிகிறது மாதிரி ஒரு கேரக்டர் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், இன்றைக்கி நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். இனி உங்களுடைய கைகளிலே கொடுக்கிறதை அழிப்பதற்காக அல்ல, கர்த்தர் உருவாக்குறதற்கான கிருபையை கர்த்தர் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நிச்சயம் கர்த்தர் தருவாராக. உங்களுடைய கரங்கள் இனி உருவாக்குகிற கரங்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. யோசேப்பினுடைய கையிலே கொடுக்கப்பட்டதை அப்படியே அழகா உருவாக்குறாரு பாருங்களேன். அவனை போடுறது சிறைச்சாலை, ஆனால் சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் தயவு கிடைக்கிற அளவுக்கு அந்த சிறைச்சாலையினுடைய பொறுப்புகள் எல்லாம் விசாரித்து உருவாக்கி கிளியர் பண்ணி அவன் போன உடனே அவன் போய் உட்கார்ற இடம் சரியில்லை, அந்த சூழ்நிலை சரியில்லை, மனசு சரியில்லை, அவன் வளர்ந்த வளர்ப்புக்கும் அதுக்கு ரொம்ப தூரமாக இருக்குது. ஆனால் அவன் போகிற இடத்துல புத்திமானாய் நடந்து ஒரு உருவாக்கக்கூடிய ஒரு சக்தியை கர்த்தர் அவன் கையில் தந்திருக்கிறாரு பாருங்களேன். ஆமேன் சொல்லுங்க. நமக்கு இந்த ஸ்பிரிட் ஆண்டவர் இந்த ஆண்டு நிச்சயமாக தரணும்னு நான் ஜெபம் பண்ணுறேன். ஹல்லேலூயா. தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, தாவீதற்கு ஒரு அபிஷேகம் இருக்கு பாருங்களேன். எல்லாரும் கலங்கி போய் இருக்கிறாங்க. 40 நாட்கள் கோலியாத்து வந்து அப்படியே கர்ச்சித்துட்டே இருக்கிறான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குது. உடஞ்சிரும்னு நினைக்கிறத கர்த்தர் அவன் மூலமாய் உருவாக்குறாரு பாருங்களேன். ஆமேன் சொல்லுங்க. சவுல் வந்து துரத்திட்டே இருக்கிறான். ஆனால் சவுலை கடைசியாக சந்திச்சு வஸ்திரத்தினுடைய ஓரத்தை அறுத்துட்டு, நான் உங்களுக்கு ஒரு தீமையும் செய்யலை, அவ்வளவு கசப்போட இருந்த அந்த மனுஷனை ஒரு நிமிஷத்தில் மனசை உருக்கி தீங்கு செய்யலைன்றதை கொண்டு வந்து நிறுத்திட்டான் பாருங்களேன். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற பெரிய கிருபை. இந்த கை அழிக்கிற கை அல்ல, இந்த கை உருவாக்குகிற கை. சொல்லுங்க எல்லாரும், கைகளை மேலே உயர்த்தி சொல்லுங்க, இந்த கை இந்த ஆண்டு உருவாக்க போகிறது. சொல்லுங்க, என் குடும்பத்தை உருவாக்க போகிறது, என்னுடைய பிள்ளைகளை உருவாக்க போகிறது. என்னுடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொன்றையும் இந்த ஆண்டு இந்த கை உருவாக்குகிற கையாய். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். என் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாத்தையும் இந்த ஆண்டு கர்த்தர் என்னை உருவாக்க கர்த்தர் எனக்கு பலன் தருவார். சொல்லுங்க, எனக்கு பலன் தருவார், எனக்கு பலன் தருவார், எனக்கு பலன் தருவார். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா இல்லையா? உங்களுடைய வீட்டில் பலவீனப்பட்டவங்கள ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறாரா? இப்பொழுது வந்து ரொம்ப அதிகமாய் வந்து இந்த உலகத்தில் பரம்புகிற ஒரு வியாதி என்ன அப்படின்னா, மனநோய் தான் ரொம்ப அதிகமாக பரவிட்டு இருக்குது. சைக்காலஜிக்கலாக எஃபெக்ட் ஆனவங்க தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு நிறைய பேருக்கு சைக்காலஜிக்கலாக ப்ராப்ளம். நிறைய பிள்ளைகள் ஸ்கூலில் படிக்கும்போது கூட இப்பொழுது சைக்காலஜி டாக்டர் போய் பார்த்துட்ருக்காங்க. கடந்த நாளிலிருந்து ஆண்டவர் என்னுடைய மனதில் வந்து அப்படி ஒரு உந்துதலை தர்றாரு. கர்த்தருக்கு சித்தமானா இந்த த்ரோட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 7 நாட்கள் வந்து மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்காக மட்டும் ஒரு 7 நாட்கள் கூட்டம் வைக்கணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணி அதற்காக ஆயத்தம் ஆகிட்டு இருக்கிறேன். யாரெல்லாம் மன அழுத்தத்தில் இருக்கிறாங்களோ, நிறைய பேர் இரவு நேரத்தில் சரியாக தூங்குறதெல்லாம் இல்லை.
இந்த மன அழுத்தம் வந்து தூக்கத்தை கொண்டு வருது, வியாதிகளை கொண்டு வருது, செயல்பட முடியாமல் தடுக்குது. அப்போது நான் என்ன நம்புகிறேன்னா, மன அழுத்தத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை நம்ம கூட இருக்கிறவங்கள நம்மளால் அழிக்கவும் முடியும், உருவாக்கவும் முடியும். அழிக்கவும் முடியும், உருவாக்கவும் முடியும். சில ஆண்கள் வந்து அவ்வளவு வந்து சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க, அவ்வளவு திறமை அவங்களுக்குள்ள இருக்கும். ஆனால் அந்த மன அழுத்தம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு குழந்தை மாதிரி ஆயிடுவாங்க. அவங்களுக்கு எதையுமே அவங்களால தாங்கிக்கவே முடியாது. அவங்க ரொம்ப சாஃப்டானவங்களாக மாறிடுவாங்க. உடனே சில மனைவிகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவர் அப்படி ஒரு முத்திரையே குத்திடுவாங்க. இவன் என்ன இருந்தாலும் என்ன இப்படி அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து குறைச்சிருவாங்க. அதே போல் சில பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திடீர்னு இந்த மன அழுத்தம் இந்த மாதிரி ஏதோ கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா அப்படியே ஒரு குழந்தை மாதிரி ஆயிடுவாங்க. ஆயுசு நாட்கள் அப்படியே குறைஞ்சிரும். அப்போ அவங்கள கூட இருக்கிறவங்க எல்லாரும், ஆமாம் அவள் ஒரு கிறுக்கி, அவள் ஒரு பைத்தியக்காரி, அவளுக்கு ஒன்றுமே தெரியாது, அவள் பயம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க. நான் நம்புகிறேன், இல்லை இல்லை இல்லை, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் யார் அப்படி டவுன் ஆகுறாங்களோ அவர்களை உருவாக்குற ஒரு சக்தியை இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுடைய கரங்களில் தரணும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை கர்த்தர் தரணும். நீங்க அழிக்கிறவர்கள் அல்ல, நீங்க உருவாக்குறவர்களா கர்த்தர் மாற்றணும். நீங்க தட்டி கொடுக்கணும், நீங்க பலப்படுத்தணும், நீங்க தைரியம் சொல்லணும், நீங்க ஆறுதல் சொல்லணும். உங்க கூட இருக்கிறத அவங்க பெரிய ஸ்ட்ரென்த்தா நினைக்கணும். நீங்க பேச பேச அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த டவுன் எல்லாம் அப்படியே மாறி அப்படியே மேலே வந்து அவர்கள் தைரியசாலிகளாய் மாறணும். இந்த அபிஷேகத்திற்காக கர்த்தரிடத்தில் ஜெபிக்கணும். மனைவியை தரக்குறைவா நினைக்கிறவங்க இருக்கிறாங்க, கணவனாரை தரக்குறைவா நினைக்கிறவங்க இருக்கிறாங்க, பிள்ளைகளை நீ உருப்பட மாட்டேன்னா அவனை ஒதுக்குறவங்க இருக்கிறாங்க, மூத்த பிள்ளையை ஒதுக்குறவங்க, அழகில்லாத பிள்ளையை ஒதுக்குறவங்க, இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒன்று நினைத்து கொள்ளுகிறீர்கள், நீங்கள் அழிக்கிறவர்கள் அல்ல, நீங்களும் நானும் உருவாக்குகிறவர்கள். ஆமென். பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, நீங்க அழிக்கிறவர்கள் அல்ல. நல்லா சொல்லுங்க, நீங்க அழிக்கிறவர்கள் அல்ல. எந்த இடத்துல வச்சாலும், எங்க கொண்டு போய் கர்த்தர் விட்டாலும், நீங்க உருவாக்குறவர்களாய் கர்த்தரை வைக்கும். ஆமென். யோசேப்பு தன்னுடைய சொந்த வீட்டில் தன்னுடைய சகோதரர்களை தன் தகப்பனாரிடத்தில் சொல்லி கொடுத்ததற்கு காரணம் அவங்கள அழிக்கிறதுக்கு இல்லை, அவங்களை எப்படி நடத்துறதுக்கு, பரிசுத்தமாக நடத்துறதுக்கு. போத்திபாருடைய வீட்டில் விலைக்கு வாங்கப்பட்ட போது அங்கே போய் உட்கார்ந்துட்டு என்ன வேலையை பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அப்படியே எல்லாத்தையும் உருவாக்குற பொறுப்பை கையில் எடுத்துட்டான். சிறைச்சாலைக்கு போனதற்கு பிற்பாடு சிறைச்சாலை அலங்கோலமாக இருக்கிறத பார்த்து உருவாக்குகிற பொறுப்பை கையில் எடுத்துட்டான். கடைசியில் ஆண்டவர் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி அவன் கையில் ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்குறாரு. என்ன பொறுப்பு தெரியுமா? 7 வருஷத்துக்குள்ள இந்த நாடே சின்ன பின்னமாக போகுது. அந்த நாட்டை பாதுகாக்க உருவாக்குறதற்கு ஒரு மனுஷனை கர்த்தர் தேடுறாரு. அந்த மனுஷன் வேற யாரும் கிடையாது, நீதான் அந்த மனுஷன். ராஜா அவனுக்கு அதிகாரம் கொடுக்கிற ஒரு நாள் வருகிறது. நான் நம்புகிறேன், இந்த உபவாச ஜெபத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்றையிலிருந்து நீங்கள் ஆரம்பிங்கள். ஆண்டவர் உங்களுடைய கரங்களிலே உருவாக்குகிற பொறுப்பை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்க உருவாக்குவீங்க. இன்னைக்கு ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்காம இந்த இடத்தை விட்டு போகக்கூடாது. என்ன அபிஷேகம்? கேட்கல? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, அழிக்கிற அபிஷேகம் கிடையாது. நல்லா சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாருமே, உருவாக்குகிற அபிஷேகம். இன்னையிலிருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கணும். என்ன கிருபை ஆரம்பிக்கணும்? உருவாக்குற. எதை கொடுத்தாலும் உங்க கையில் நீங்க என்ன பண்ணணும்? அதை உருவாக்கணும். ஃபர்ஸ்ட் எதை உருவாக்கணும் தெரியுமா? உங்க குடும்பத்தை நீங்க உருவாக்கணும், உங்க பிள்ளைகளை நீங்க உருவாக்கணும். நான் நம்புறேன் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆனால் அந்த ஒதுங்கி நிற்கிற பிள்ளை உங்களுடைய கைகளினால் உருவாக்கப்படும். அந்த ஸ்பிரிட்டை கர்த்தர் உங்க கையில தருவார். ஆமென். என்னடா இப்ப பிரச்சனை, என்ன இப்ப ஆகி போச்சு அப்படின்னு நீங்க சொல்லணும். என்னங்க அப்படி இருக்கிறீங்க, என்ன சோகமா இருக்கிறீங்க? சரி பார்த்துக்கலாம், நான் ஜெபம் பண்ணியாவது உங்களை காப்பாற்றுவேன்னு சொல்லணும். ஒவ்வொரு சிஸ்டர்ஸும் வந்து உங்களுடைய கணவனார் சோர்ந்து போயிருக்கும் போது அவர்கிட்ட என்ன சொல்லணும்? கேட்கல? கேட்கல? உங்களுக்கே ஒருத்தர் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ற அளவுக்கு நீங்க இருந்தா நீங்க யாரை காப்பாத்துவீங்க? ஆமே. நீங்க ஒவ்வொரு கணவனிடத்துல என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நீங்க பயப்படாதீங்க, நான் ஜெபம் பண்ணி
கண்டிப்பாக விடுதலை வரும்னு அந்த அளவு ஸ்ட்ராங்காக நீ சொல்லணும். நான் ஜெபம் பண்ணுறேன், இது நடக்கும், நான் ஜெபம் பண்ணி உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். நான் நம்புகிறேன் இந்த ஒரு வார்த்தை, ஒருவேளை உங்களுடைய கணவனார் மதிக்காதவராக இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை மதிக்கார் அளவுக்கு கர்த்தர் அப்படி கொண்டு வந்து நிறுத்துவார்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி பிரதர்ஸ் அப்படி தான் சொல்லணும். எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் பேதை, நான் உதவாதவா, எனக்கு அழகு இல்லை. அதான் நெகட்டிவ் வேர்ட்ஸை உலகத்திலே அதிகமாக யூஸ் பண்ணுறது யார் தெரியுமா? சில நேரத்தில் பெண்கள் தான். ஐயோ, அவங்க புது புது வார்த்தையாக கண்டுபிடிச்சலான்னு சொல்லுவாங்க. நான் ஆகாதவா அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நீ ஏன் அப்படி சொல்கிற, நீ ஏன் அப்படி சொல்கிற, நீ சாப்பாடு நீங்கள் சாப்பாடு சமைச்சு கொடுக்குறனால தான் நான் சாப்பிட்டு உயிரோட வாழ்கிறோம். அதனால் நீ அப்படி அந்த ஒரு வார்த்தை என்ன பண்ணணும்னா அவங்கள அப்படியே வாழ வைக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அழிச்சிடக்கூடாது. ஒரு பிரதர் வந்து ரொம்ப நாளாக வந்து தன்னுடைய மனைவி வந்து வயிற்றில் குழந்தையாக இருக்கும்போது டெய்லி கை வச்சு எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவார். அந்த குழந்தை கிடச்சுன்னா நான் ஊழியத்துக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு. அப்போ ஃபஸ்ட்டு பிறந்த குழந்தை பெண் குழந்தையாக பிறந்துருச்சு. கொஞ்சம் அப்செட் தான், ஆண் குழந்தையை கேட்டு பெண் குழந்தை கிடச்சிருச்சு அப்படின்னு. சரி, 2வது ஆண்டு ஒரு ஆண் குழந்தையை தருவாருன்னு 2வது அவங்க கன்சீவ் ஆகிறாங்க. அப்பவும் டெய்லி ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தாரும். கடைசியில் என்னென்னா பெண் குழந்தை பிறந்துருச்சு. ஃபோனே வரல எனக்கு. பொதுவாக வந்து குழந்தை பிறந்த உடனே ஃபஸ்ட்டு யாருக்கு ஃபோன் பண்ணுவாங்க? பாஸ்ட்டுக்கு ஒரு சந்தோஷமாக ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. அப்புறம் குழந்தை பிறந்து ரொம்ப நேரம் தாண்டி ஃபோன் கால் வருது. எடுத்தேன், ஃபோனை எடுத்தால் ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்ச குரலில், பாஸ்டர், ஒரு நமக்கே தெரியும்ல, ஒரு ஸ்பீடாக பேசுகிறவங்களும் சொரத்தையே இல்லாமல் பேசுகிறவங்களும், குழந்தை பிறந்துருச்சு பாஸ்டர். என்ன இவ்வளோ சோகமாக சொல்கிறீங்க, குழந்தை பிறந்துச்சுன்றது, பெண் குழந்தை பிறந்துச்சு பாஸ்டர் அப்படின்னு ரொம்ப சோகமாக சொல்கிறாரு. சொன்ன அடுத்த நிமிஷம் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, பிரதர், என்ன பிரதர் இவ்வளோ பெரிய புளியஞ்சேரன், நான் ஒரு பொட்டை பிள்ளைக்கு கர்த்தர் என்னையே நம்பலை பாருங்க, உனங்களுக்கு 2 பொட்டை பிள்ளைக்கு ஏசப்பா நம்பிட்டாரு. இந்த ஒரு வார்த்தை 2 பொட்டை பிள்ளைக்கு உன்னை நம்பி இருக்கிறாரு பாருங்க. எனக்கு நான் வளர்த்துவேன் நம்பிக்கை கொடுக்கல போல தெரியும். நீ ஒழுங்கா பொட்டை பிள்ளைய வளர்த்த மாட்ட, நீ விட்டுட்டு ஊழியன்னு போயிடுவேன். பாருங்க பிரதர், உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு கர்த்தர், எவ்வளோ நல்ல ஒரு பிரதர். அங்கேருந்து ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. அடுத்து வந்து என்ன சொன்னார் தெரியுமா? பெண் பிள்ளை பிறந்ததுக்கு ரொம்ப துக்கமாக இருந்தேன், நீங்கள் அந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த கவலையே எனக்கு மறந்து போயிடுச்சு, அந்த குழந்தைய ஆண்டவர் கொடுத்ததுக்காக சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாதிரி அபிஷேகத்தை கர்த்தரிடத்தில் நம்ம வாங்கணும். எல்லாருமே என்னை எப்படி வைங்க ஆண்டவரே, என்னை உருவாக்குறவனா வச்சிருங்க ஆண்டவரே. ஆனால் ரொம்ப கடினம், கஷ்டம். சில நேரத்தில் நம்ம உடைக்கிறது மாதிரி தான் அவங்க நடந்துக்குவாங்க. நம்ம வார்த்தையை அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆமாம், பெரிய பெரிய தீர்க்கதரிசி வந்துட்டா பேசுறதுக்கு பெரிய வந்து அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, உங்கள் வார்த்தையை கர்த்தர் உருவாக்குறதற்காய் பயன்படுத்த போகிறார். இந்த ஆண்டு எனக்கு ஒரு கிருபையை கர்த்தர் தருவார். அழிக்கிற கிருபை அல்ல, உருவாக்குகிற ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா. கைகள் எல்லாரும் உயர்த்தி, அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லை. சொல்லுவோம், அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லை. கரங்களை தட்டி, உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே, வாக்கு தந்தவர், சிறந்ததை ஏமாற்றங்கள், வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை ஏமாற்றங்கள் இல்லை. கைகளை மேல தட்டி சொல்லுவோம், வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார், வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவே. கைகளை மேல், சோர்ந்து போக மாட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க, என்னை அழைத்தவர். சொல்லுங்க, சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் 12 பேரை தெரிஞ்சுக்கிறாரு.
ரொம்ப படிச்சவங்கள தெரிஞ்சுட்டாரு. கேட்கல? சத்தமா சொல்லுங்க. இந்த முழு உலகத்துக்குமே இந்த சுவிசேஷத்தை கொண்டு போறதுக்கு அந்த 12 பேரை தான் கர்த்தர் பயன்படுத்த போறாரு. அந்த 12 பேரை எவ்வளவு நல்லவங்களை கர்த்தர் தெரிஞ்சுக்கணும். ஆனா ஆண்டவர் யாரை தெரிஞ்சுக்கிறார் தெரியுமா? கல்வி அறிவு இல்லாதவங்க, படிப்பு இல்லாதவங்க, பின்னணி இல்லாதவங்க, இவங்களை எல்லாரையும் தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளவு அழகா மோல்டு பண்ணி உருவாக்கி ஒரே பிரசங்கத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்களாமா? 3000 5000 ரட்சிக்கப்பட்டாங்க. உருவாக்கிட்டாரா? உருவாக்கிட்டாரா? பேதுரு யாரு? பேதுருடைய பேருடைய அர்த்தம் என்ன? நாணல். கேபாவினுடைய கேபான்ற பேருக்கு அர்த்தம் தான் கற்பாறை. அப்போ ஒரு மனுஷன் நாணலை போல இருக்கிற ஒரு மனுஷனை யாரா மாத்தினாராமோ? கேட்கல? இப்போ நம்ம நிறைய பேர் இருக்கிறோம் பாருங்களேன், நம்ம எவ்வளவு வீக்கானவங்க. உண்மைதானே? நீங்க இவ்வளவு தைரியசாலிகளா? ஆனா இன்னைக்கு இவ்வளவு தைரியமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நம்மளை ஒருத்தர் உருவாக்குனார், நம்மளை ஒருத்தர் உருவாக்கி வச்சிருக்கிறார், நம்மளை ஒருத்தர் ஸ்ட்ரென்த் பண்ணார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். இந்த ஐஸ்வர்யா கருத்தரிக்கிற மையம், அதில் ஒரு ஒரு சிஸ்டர் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருந்தாங்க, என்னை ஜெபிக்கிறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. நாளைக்கு இந்த மாதிரி ஐவிஎஃப் அந்த ட்ரீட்மெண்ட் இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ண வர முடியுமா அப்படின்னு. நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு திரும்பும்போது ஒரு அம்மா ரட்சிக்கப்படாத ஒரு அம்மா பெரிய பொட்டு வச்சுருந்தாங்க. என்னோட சொன்னாங்க, ஃபாதர் என்னுடைய பிள்ளைக்காக ஜெபம் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. தாராளமாக ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டருக்காக ஜெபம் பண்ணி அப்படியே திரும்பின உடனே அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஃபாதர் கிறிஸ்தவங்க எல்லாருமே ரொம்ப போல்டாக பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க, ஆனால் என் பிள்ளை ரொம்ப பயப்படுறா, அவளுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வாரம் சொல்லி கொடுக்குறீங்கல்ல, அதுலேயே அவங்க ஸ்ட்ரென்த் ஆகிடுறாங்க அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால தான் எங்களுக்கு தைரியம் சொல்கிறவங்களே இல்லை அப்படின்னு. அப்போ நான் நம்புகிறேன், நமக்கு எவ்வளோ பெரிய கிருபை தெரியுமா? எப்பேற்பட்ட பலவீனத்தோடு வந்தாலும் இங்கே உட்கார்ந்த கொஞ்ச நேரத்தில், சத்தத்தை கேட்குற கொஞ்ச நேரத்தில் நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வருதா இல்லையா? நமக்கு ஒரு தைரியம் வருதா இல்லையா? நம்ம இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் நம்மை உருவாக்கினார். அவருடைய கரம் நம்மை உருவாக்கிட்டு இப்ப நம்மிடத்துல இந்த வருஷம் ஒரு அபிஷேகத்தை எதிர்பார்க்கிறாரு. உன்னையும் உருவாக்குறவர்களாக, உங்களையும் உருவாக்குறவளாய் கர்த்தர் மாற்ற போகிறார். நிச்சயமாய் உங்க கையில கர்த்தர் ஒரு பெரிய பொறுப்பை, அபிஷேகத்தை கர்த்தர் தராரு. நீங்க உருவாக்குவீங்க, நீங்க உருவாக்குவீங்க, நீங்க உருவாக்குவீங்க. நீங்க உள்ளுக்குள்ள போகும்போதே ஒரு ஸ்ட்ரென்த் வந்துரும்னு நான் நம்புறேன். இனி பயம் இல்லைன்ற அந்த எண்ணம் வந்துரும்னு நான் நம்புறேன். அத்தனை பேரும் கப்பர் சேதத்தினால மடிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரே மனுஷன் எழுப்பி நின்று, யாருமே பயப்படாதீங்க, நம்ம எல்லாரும் கண்டிப்பாக கரை சேருவோன்ற ஒரு நம்பிக்கை கொடுத்தது போல உங்கள் விசுவாச கப்பல் உடஞ்சிருக்கலாம், உங்கள் குடும்ப கப்பல் உடஞ்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தரிசனமாகி உங்களை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. இந்த புயலை பார்த்து, இந்த ஆபத்தை பார்த்து சோர்ந்து போகாத, ராயனுக்கு முன்பாக நீ நிற்க வேண்டியது இருக்கிறதுனால நீ மட்டுமல்ல, உன் கூட டிராவல் பண்ற அத்தனை பேரும் தப்புவிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் இன்னைக்கு ஸ்ட்ரென்த் பண்றாரு. நல்ல கரங்களை தட்டி, கர்த்தர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், நல்ல கரங்களை தட்டி, இந்த அபிஷேகம் எனக்கு வேணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைய பலசாலியாய் வளர்த்துக்கிற ஒரு அபிஷேகம், உருவாக்குகிற ஒரு கிஃப்ட், உருவாக்குகிற ஒரு கிஃப்ட், உருவாக்குற ஒரு கிஃப்டை ஏசப்பா இன்னைக்கு நமக்கு தரப்போறார். இன்னைக்கு ஆசைப்படுறீங்களா? எல்லாருமே கைகளை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த ஆண்டு எனக்கு தேங்க்யூ ஜீசஸ். ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த செய்தியை ஆமென் உலகமெங்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற, ஆன்லைன்ல லைவ்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே கர்த்தர் செய்வார். எலும்பு எலும்பு சீயோனை வல்லமையை தரித்துக்கொள். நீங்க மடிந்து போகிறதுக்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, சோர்ந்து போகிறதுக்கு அழைக்கப்பட்டவள் அல்ல, கர்த்தர் உங்களை உருவாக்குறதற்காக அழைக்கப்பட்டார். ஹல்லேலூயா. சோர்ந்து போய் கிடக்கிற எலியாவை கர்த்தர் தட்டி எழுப்பி, உனக்கு இங்கே என்ன வேலை,
நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் அதிகமாக இருக்குது. நீ நிறைய பேரை உருவாக்குறதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்னு கர்த்தர் தட்டி கொடுத்தது போல இந்த உபவாச ஜெபத்தில் இருக்கிற யாரையோ ஒருத்தர் கர்த்தர் தட்டி சொல்றாரு, நீ அழிக்கிறதற்காய் பிறந்த மகள் அல்ல, மகளே மகனே, உன்னை உருவாக்குற சக்தியை உனக்குள்ள நான் வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க ஒரு சிறந்த ஆசிரியர், நீங்க ஒரு சிறந்த ஆசிரியர், நீங்க ஒரு சிறந்த ஆசிரியர். சொல்லுங்க, நான் ஒரு சிறந்த ஆசிரியர். கர்த்தர் எனக்கு அந்த அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தரப்போறார். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு சிறந்த ஆசிரியர். இந்த ஒரு அம்மா தலை மேல கையை வச்சு ஜெபம் பண்றதை நான் பார்க்கிறேன். எஸ், அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வரட்டும். நீங்க போய் நிற்கிற இடத்துல, நீங்க போய் பேசுகிற இடத்துல அப்படியே மாண்டு போய் கிடக்கிற அந்த செடிகள் எல்லாம் அப்படியே உயிரடையதை நான் பார்க்கிறேன். இது நதி, நீங்க ஒரு நதி. இந்த நதி எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் இருக்கிற ஜீவராசிகள் பிழைக்கும். அந்த இடத்துலலாம் ஒரு செழிப்பு உண்டாகும். நீங்க ஒரு நதி. நான் நம்புறேன் கர்த்தர் இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் கர்த்தர் உன்னை ஒரு நதி என்று அழைக்கிறார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இந்த நதி போகிற இடமெல்லாம் இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிகளும் பிழைக்கும். நீங்க போக போக மாண்டு போய் கிடக்கிறது, செத்து போய் கிடக்கிறது, உயிர் கொடுக்கிற அந்த அபிஷேகத்தை சொல்லுங்க, சொல்லுங்க, கரங்களை தட்டி அந்த அபிஷேகத்தை இப்போ இப்போ இந்த உபவாச ஜெபத்தில் கர்த்தர் அந்த அனாயிண்டிங்கை உங்க மேல வைக்கிறாரு. நல்ல கரங்களை தட்டி, இந்த வருஷம் அது எனக்குரிய ஆண்டு. இயேசுவே, இயேசுவே. எஸ், அநேக குடும்பத்திற்கு கர்த்தர் உங்களை உயிர் கொடுக்கிறதற்கு தெரிந்து கொண்ட பாத்திரம். அநேக குடும்பங்கள் தழைப்பதற்கு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். நீங்க ஒரு சாட்சி, நீங்க ஒரு சாட்சி. கர்த்தர் உங்க கையினால் நிறைய குடும்பங்களை இந்த வருஷம் பிழைக்க வைக்க போகிறார், பிழைக்க வைக்க போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உங்க குடும்பத்தில் ஒரு அன்னாளாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். உங்க குடும்பத்தில் உள்ள யோசேப்பினுடைய அபிஷேகம் உங்க மேல வரட்டும். யாக்கோபாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஸோ இன்னைக்கு இந்த உபவாச ஜெபம் முடிச்சுட்டு போகும்போது கூட இது ஃபர்ஸ்ட் வீக்காக இருக்கிறதுனால நான் நம்புகிறேன், இந்த வருஷத்தில் எனக்கு ஒரு கிருபை வேணும் ஆண்டவரே. என்ன கிருபைன்னா, எனக்கு உருவாக்குற ஸ்பிரிட்டை எனக்குள்ளே கொடுத்துருங்க. எதையுமே நீங்கள் உருவாக்கணும். ஒன்றும் இல்லாதது உங்கள் கையில் கொடுப்பாங்க. ஆனால் நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் நீங்கள் அதை, இது உங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை செய்வீங்க. நடக்குமா? கர்த்தர் உங்களை கொண்டே செய்வோம். கர்த்தருடைய பிள்ளைகளை உண்மையிலே நான் நம்புகிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாய், ரொம்ப மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் அதை கவனிச்சிங்கன்னு தெரில. இந்த இப்போ நம்ம இருக்கிறோம் பாருங்கள், இந்த திருச்சபையை ரெடி பண்ணவே முடியல ஆண்டவருடைய பிள்ளைகளே. போன வருஷம் 2023 ஆரம்பிக்கும் போது குப்பையை கடந்துச்சு பாருங்க. பணம் நெருக்கம்னா நெருக்கம்னு நீங்கள் சொல்லவே முடியாது. ஒரு பக்கத்தில் கடனை கட்டணும், என்ன பண்ணுறேன்னு தெரில. இங்கேயா பில்டிங் வேலையெல்லாம் நம்ம நினைக்கிறது மாதிரியே கிடையாது. கை வச்சா 5000 10,000 இல்லை, எந்த பொருள் எடுத்தாலும் லட்சம், எது எடுத்தாலும் லட்சம். ஒரு மேட் வாங்கணும்னா லட்சம், ஒரு ஸ்பீக்கர் வாங்கணும்னா லட்சம், ஒரு வுட் ஒர்க் எது பண்ணாலும் லட்சம். எனக்கு அப்படியே தடுமாறிட்டேன் நான். எப்படி இதை கடனை எப்படி கட்ட போகிறோம், எப்படி வேலையை பார்க்க போகிறோம், அது செய்யவே முடியல. ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு 6 மாதம் கடந்துருச்சு. சரி, ஒரு முடிவெடுத்தேன். டெடிகேஷன் ஒரு டேட்டை அனௌன்ஸ் பண்ணாமல் நம்மளால் வேலையை என்ன பண்ண முடியாது, முடிக்க முடியாது. டெடிகேஷன் டேட்டை போய் பேசி கேட்டு டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வேலை முடியல. இப்போது அங்கே அந்த டீம்லேருந்து ஜீசஸ் ரெடிம்ஸ்லேருந்து டீம் வந்துடுறாங்க. வந்து முடித்த உடனே அவங்க ஃபஸ்ட்டு ஒரு பிரதர் என்கிட்ட கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? எந்த இடத்த டெடிகேட் பண்ண போகிறீங்கன்னு கேட்டார். எங்கே டெடிகேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு. இதுதான் அப்படின்னு சொன்னோன்னா, ஐயோ என்ன சொல்கிறீங்க, இது எப்படி வேலை முடியும், வேலை நடந்துட்டு இருக்குதா தெரியல அப்படின்னு எனக்கு அதை கேட்டதுலேருந்து மனசே உடஞ்சிருச்சு. அப்போ தான் ஒரு முடிவு எடுத்தேன். ஆண்டவரே, இது நீங்கள் கையில் கொடுத்துருக்குற ஊழியம், இதை உருவாக்குற அபிஷேகத்தை நீங்கள் தான் தரணும் அப்படின்னு அந்த பாட்டை பாட ஆரம்பிச்சு. சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார்.
அந்த பாட்டை வந்து கிட்டத்தட்ட 2000 டைமுக்கு மேலே பாடியிருக்கேன். நடந்து பாடினேன். வெளியில் போகும்போதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவேன், சீர்படுத்துங்க ஆண்டவரே, இதை சரி பண்ணக்கூடிய பலன் எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. எப்படி எங்கே இருந்து செலவு பண்ணுறது, எப்படி இதை கிளியர் பண்ணுறது, ஒரு ஐடியாவுமே இல்லை. கடன் மேலே கடன் எப்படி வாங்குறது புரியவும் இல்லை. ஆனால் அந்த லாஸ்ட் மினிட்ல ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சீர்படுத்திட்டார் பாருங்க, அவர் உருவாக்கிட்டார் பாருங்க. எவ்வளோ நல்ல ஆண்டவர். அப்படி கடைசி அந்த 10 நாளைக்குள்ள நான் நம்புறேன், நம்ம செய்ய முடியாது, கர்த்தர் தூதர்களையே அனுப்பினார். அதனால நான் நம்புறேன், உங்க கையில குடும்பம்ன்ற ஒரு பொறுப்பை கொடுப்பாரே, ஆனால் உங்க கையில அலங்கோலமான ஒன்றை கர்த்தர் உங்க கையில கொடுப்பாரே, ஆனால் அந்த இடத்துல உங்களை கொண்டு போய் கர்த்தர் உட்கார வச்சிருப்பாரே, ஆனால் நான் நம்புறேன் அந்த அலங்கோலம் தான் உங்களுக்குன்றது அல்ல. கர்த்தருடைய வார்த்தை சீர்படுத்துகிறதற்காக தான் அந்த அலங்கோலமானதை உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. நீங்க அங்க போய் நிற்பீங்க, அந்த அலங்கோலமானதை கர்த்தர் சரி செய்வார். நல்ல கைகளை தட்டி அது சீராகும், அந்த குடும்பம் சீராகும், அந்த ஃபேமிலி சீராகும். நல்ல ஆமேன் சொல்லுங்கள். அந்த வேலை ஸ்தலம் சீராகும், இந்த திருச்சபை சீராகும். எல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த ஆண்டு சீர்படுத்த போகிறார். இது சீர்படுத்துகிற ஆண்டாய் அலங்கோலமாய் கிடைக்கிற அத்தனையும் இந்த ஆண்டு கர்த்தர் உங்க கையினால சீர்படுத்துவார். அதெல்லாம் தேடி வரும். அதற்குரிய வாய்ப்புகளை கர்த்தர் தருவார், அதற்குரிய ஞானத்தை கர்த்தர் தருவார், அதற்குரிய பொருட்களை கர்த்தர் தருவார், அதற்குரிய ஆட்களை கர்த்தர் தருவார். பிரிஞ்சு போய் சிதறி போய் ஒடுக்கப்பட்டு கிடக்கிறது எல்லாமே இந்த ஆண்டு நல்ல கைகளை தட்டி ஒன்றாகும். அது கைகூடி வரும், கைகூடி வரும். எனக்கு அந்த அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஓ சீர்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. சத்தமாய் சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா, என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும், புது நன்மைகள் உன்னை. கைகளை மேல தட்டி ஓ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா, என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை படைத்தவர் தந்திட்ட காய். திரும்ப திரும்ப பாடுவோம். உன்னை பகைத்தவர் தந்திட்ட நம்பி சொல்லுங்க. என்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன் மேன்மை உன்
கையில் சேரும், புது மேன்மைகள் கையில் சேரும். இப்ப கைய மேல தட்டி ஓ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி. இந்த சத்தம் தொனிக்கப்படுகிற ஒவ்வொரு இடத்திலையும் சீர்படுத்துகிற கர்த்தர், ஒழுங்கின்மையும் வெறுமையும் மாற்றின கர்த்தர். என்னை பலப்படுத்தி என்னை பலப்படுத்தி இல்லாமல் செய்வேன் சொன்னோர் இடம் கொள்ளாமல் பெருகச் செய்யும் தேவன். ஓ ஹல்லேலூயா. இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோரும் இடம் கொள்ளாமல் பெருகச் செய்யும் தேவன். நேராகும் வாய்ப்பில்லை, நேராகும் வாய்ப்பில்லா உன் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே. நேராகும் வாய்ப்பில்லா உன் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஓ சீர்படுத்துவா, சத்தமாய் பாடி அந்த அபிஷேகம் திரம்பி வரட்டும். எருசலேமை அவர் சீர்படுத்தி அதை புகழ்ச்சியாக்கும் வரட்டும். அமர்ந்திருக்க விடாதிருங்கள். பாட 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 கர்த்தர் வீட்டை சீர்படுத்துறாரு, குடும்பத்தை சீர்படுத்துறார், பிள்ளைகளை சீர்படுத்துறார். ஏசப்பா, இது சீர்படுத்தப்படுகிற ஆண்டாய். உன்னை பலப்படுத்தி என்னை பலப்படுத்தி. ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்குள்ளேயும் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்துல செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? வேதம் சொல்கிறது, ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த இந்த உலகத்தை தேவ ஆவியானவர் அசைவாடினார். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, ஒழுங்கற்று கடந்த உலகம், மேலே இருந்து தள்ளப்பட்டான்ல தூதன், அந்த தூதன் இந்த உலகத்தை ஒழுங்கின்மையா வச்சிருந்தான், அப்படி அழுக்கா அசிங்கியமா. அப்போ ஒழுங்கின்மையினுடைய அடையாளம் என்ன அப்படின்னா பிசாசு. இந்த பிசாசு பிடிச்சிருந்தவங்களை நிறைய பேரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க ஸ்டைலெல்லாம் இருக்க மாட்டாங்க, தன்னுடைய சரீரத்தை கூட மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, அழுக்கு தலையை வச்சிருப்பாங்க. நீங்க கல்லறையில் பார்த்த ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுது, இந்த லேகியோன் பிசாசு இருந்தவன் தன்னைத்தானே காயப்படுத்திட்டு குளிக்காம அழுக்கா, அதான் பிசாசு. பிசாசு இருக்கிற இடத்துல எல்லாம் என்ன இருக்கும்? ஒழுங்கு இருக்காது, அழுக்கா பிஞ்சு அங்கங்க கிடக்கும். இப்ப அப்படிப்பட்ட உலகத்துல தேவாவியானவர் ஃபர்ஸ்ட் இறங்கி அவர் ஜலத்தின் மேல அசைவாடினாரு. ஒழுங்கின்மையும் வெறுமையுமான இந்த உலகம் என்ன ஆச்சாமா? கர்த்தர் இந்த உலகத்துல பூமியில ஆண்டவர் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? கர்த்தர் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தினாரு. தண்ணி எல்லாம் ஒரு இடத்துல சேர பண்ணாரு. சூரியனை உதிக்கிறதுக்கு ஒரு இடத்த வச்சாரு, சந்திரனுக்கு ஒரு இடத்த வச்சாரு, நட்சத்திரங்களுக்கு வச்சாரு, பகலை உண்டு பண்ணினாரு, இரவை உண்டு பண்ணாரு, எல்லாத்தையும் கர்த்தர் சீர்படுத்தினார். நான் நம்புறேன், நீங்க உட்கார்ந்து ஜோம் பண்ண பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இறங்க இறங்க எது சீராகும் தெரியுமா? உங்க வீடு அப்படியே சீராகும். ஒழுங்கின்மையா இருக்கிற இடம் சீராகும். உங்க பிசினஸ் சீரில்லாம இருக்குதா? உங்க வீடு சீரில்லாம இருக்குதா? நான் சொல்றேன், நீங்க போடுற சத்தத்தினால சீர்படுத்த முடியாது, நீங்க திட்டுறதுனால சீர்படுத்த முடியாது. எங்க எப்ப சீராகும்னா, பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போதுதான் அந்த இடம் சீராகும். இந்த நார்த்துக்கெல்லாம் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நார்த்துக்கு போயிட்டோம் நம்ம நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கண்ட இடத்துலையும் எச்சு துப்பி வச்சுட்டு இருப்பாங்க. எங்க போனாலும் அந்த பாக்க வாயில போட்டு சவச்சு ரயில்வே ஸ்டேஷன் போக முடியாது. நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷன் எல்லாம் டெல்லி, பெங்களூரு இந்த மாதிரி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போங்க, அப்படியே பளிச்சுன்னு இருக்கும்.
அப்படியே சென்னைக்கு வாங்க, அதோட டவுனாக இருக்கும். அதை விட அப்படியே நார்த்துக்கு போங்க, பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு வந்து நம்ம ஊரில் இருக்கிற இந்த ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கும். அவ்வளோ அசிங்கப்படுத்தி வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரை அறிகிற அறிவு அந்த ஜனங்களுக்கு என்னாச்சு, குறைஞ்சிருச்சு. சுத்தம் இன்னும் வரல. இந்த உலகத்திலேயே மிஷினரிகள் வந்து நமக்கு கற்றுக் கொடுத்த முதல் பாடம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. சுத்தத்தை தான் கற்றுக் கொடுத்தாங்க. நம்ம முன்னோர்கள் எல்லாருமே ட்ரௌசர் போடாமல் குளிக்காமல் அங்கே எங்கே தெருவில் நடந்து தெரிஞ்சாங்க. ஆனால் மிஷினரிகள் வந்து வேதத்தை படித்தவங்களுக்கு தான் சுத்தத்தின் மேலே கான்சன்ட்ரேஷனாக இருப்பாங்க. வந்து ஆண்டவர் நமக்குள்ள வந்ததனுடைய அடையாளமே சுத்தம். நம்ம சுத்தமாக நம்மளை அப்போ வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த குழந்தைகளை எல்லாம் பிடிச்சி சோப்பு போட்டு குளிக்க வச்சு தலைமுடி வெட்டி விட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் போடுறதுக்கு கற்றுக் கொடுத்து இன்னைக்கு பேசிட்டு திர்றாங்க. மிஷினரிகளை எந்த வாயை வச்சு பேசுகிறாங்கன்னு தெரில. மிஷினரிகளை தப்பாக பேசுகிறாங்க, ஊழியத்தை தப்பாக பேசுகிறாங்க, இயேசுநாதரை தப்பாக பேசுகிறாங்க. இயேசுநாதர் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் நம்புகிறேன் அத்தனை பேரும் கோமணம் கட்டிட்டு தான் இருந்திருப்போம். உண்மையிலே அப்படிதான். அந்த அந்த விஷயத்தெல்லாம் மாற்றினது யார் தெரியுமா? பரிசுத்த வேதாகம்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் தான் மாறிடுச்சு. இன்னைக்கு நம்ம தாழ்த்தப்பட்டவர்களாமா, நம்ம குறைஞ்சவங்களாமா, பிற்படுத்தப்பட்டவர்களா? நான் அதை விரும்பவே மாட்டேன், ஒத்துக்கவே மாட்டேன். சமுதாயத்தில் வந்து பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், நம்ம எங்க தாழ்த்தப்பட்டோர்? புத்தியை கற்றுக் கொடுக்கறதுக்கு வச்சதே கர்த்தர் நம்முடைய மிஷினரிகள் மூலமாக தான் புத்தியே கற்றுக் கொடுக்குறாங்க. இன்னைக்கு வந்து கொடி பிடிச்சி நிற்கிறாங்கல்ல, இன்னைக்கு கத்தியை தூக்கி நிற்கிறாங்கல்ல, இன்னைக்கு சர்ச்சு நடத்தாதேன்றாங்கல்ல, ப்ரேயர் பண்ணாதீங்கன்னா அவங்களுடைய தாத்தா பாட்டிக்கு கேட்டு பார்த்தா தான் தெரியும் எங்கேருந்து வந்தாங்கன்னு. அந்த உணர்வு இருந்தால் இன்னைக்கு ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரில. நம்மளெல்லாம் ராஜா மாதிரி அவங்க பார்த்துக்கணும். ஆமேன். எந்த இடத்துல போய் நம்ம அசுத்தம் பண்ணியிருக்கிறோம் சொல்லுங்க? ஆயிரக்கணக்கான பேர் சென்னையில் கடந்த வாரத்தில் நேற்றைக்கு ஒரு 10 பாஸ்டரை சந்தித்தேன். நியூ இயர் ஆராதனைக்கு 12,000 பேர் வந்திருக்கிறாங்க. 12,000 பேர். வேலை நடந்துட்டு இருக்குது சர்ச்சில். அவ்வளவு நெருக்கமான சூழ்நிலை, அவ்வளவு நேர்த்தியாக ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்லாமல் 12,000 பேரை உள்ள வச்சு மீட்டிங் நடத்தி அவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலே அழகாக அனுப்பியிருக்காங்க. போலீஸ் 10 பேர் பாதுகாப்புக்காக வந்துட்டவங்க, சார் எங்களுக்கு ஒரே ஒரு சந்தோஷம் தார், கிறிஸ்தவ கூட்டத்துக்கு மட்டும் வந்தால் எங்களுக்கு எந்த வேலையும் இல்லை, எல்லாத்தையும் அவங்களே பார்த்துக்கணும். எப்படி பாருங்க. கொடி சேலை 40,000 பேர் அந்த ப்ரேயருக்கு வந்தாங்க. நம்ம சர்ச்சில் உள்ள டீமில் ஒரு 20, 25, 30 வாலிபர்கள் தான் அங்கே டிராஃபிக் நின்னாங்க. முடித்த உடனே அத்தனை போலீஸ்காரங்களும், உங்களை மாதிரியெல்லாம் பார்க்கிங் எல்லாம் கவனிக்க முடியாது, நாங்கள் ஒதுங்கி நிற்கிறோம், நீங்களே பண்ணுங்க. அவ்வளோ நேர்த்தியாக. நான் நம்புகிறேன். நடக்குமா பாருங்க, நடக்குமா பாருங்க. இது நான் சொல்ல, அவங்க நடத்துக்கிற சில கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா 7 பேர் 6 பேர் தான் வருவாங்க. அதுக்கு ஒரு போலீஸ்காரர் நைட்லேருந்து காலையில் வரைக்கும் தூங்காமல் விடிய விடிய காத்துருவோம். சண்டை போடுவாங்களோ, அடிதடி வைப்பாங்களோ, பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு காத்து கிடக்கும். அப்போது ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கறது எது சொல்லுங்க? அமைதியை கற்றுக் கொடுக்கறது எது? சமாதானத்தை கற்றுக் கொடுக்கறது எது? ஆனால் வந்துட்டாங்க பெரிய ஆள் மாதிரி. என்னமோ அவங்க பெரிய ஆட்களாம், நம்ம பிற்படுத்தப்பட்டவர்களாமா, குறைஞ்சவங்களாமா, படிப்பறியில்லாதவங்களாமா, காசுக்காக ஆண்டவரை தேடி போனவங்களாமா. நல்ல கதை இது. அதான் நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்டு நம்மளே உதைக்கிற கதை. நம்ம என்னமோ அதுக்காக காசு யாருக்கு வேணும்? பணத்துக்காக போயிருக்கணும்னா நம்ம எங்கேயோ போயிருக்கலாமே. நம்ம எல்லாம் பணத்துக்காக வந்தோம், அப்படி கிடையாது. அப்போது பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் எந்த இடத்துல வர்றாரோ அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா சீரா. அப்போ ஆண்டவர் வந்து செஞ்ச முதல் வேலையே சொல்லுங்க எல்லாருமே. அப்போது இந்த நீங்கள் அசைவாடணும், நீங்கள் அபிஷேகத்தில் ஜெபம் பண்ணணும், நீங்கள் அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னத்தை இறக்கணும். உங்கள் வீடு ஒழுங்கின்மையாக இருக்கா? பிரசன்னம் வரட்டும், அந்த வீடு பிரகாசமாக, அந்த வீட்டில் இருக்கிற இருளெல்லாம் போயிடும், அங்கே ஒரு பெரிய வெளிச்சமாகும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? சொப்பனங்கள் மாறும், கெட்ட சொப்பனங்கள் மாறும். ஸோ இன்னைக்கு ஒரு பிரசன்ஸோடு போகிறோம். கர்த்தர் என்னை எதுக்காக வச்சிருக்கிறாருன்னா, என் மூலமாய் அழிப்பதற்காக அல்ல, என்னை கொண்டு நீங்கள் உருவாக்குற சக்தி படைச்சு. நீங்கள் தைரியமாக இருங்க. உங்களோட இருக்கிற பலம் மனுஷ பலன் அல்ல, உங்களோட இருக்கிறது கர்த்தர் பலன். உங்களுக்கு இருக்கிற ஞானம்
படிப்பறிவினால் உண்டான ஞானம் அல்ல, இது தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஞானம். உங்கள்கிட்ட இருக்கிற ஞானம், அறிவு எல்லாம் பரத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. உங்க மேல ஒரு அபிஷேகம் மட்டும் வந்தா போதும். என்ன அபிஷேகம்னா, நீங்க போய் நிற்கிற இடம் சீராகணும் ஆண்டவரேன்ற ஒரு அபிஷேகம் வந்தா போதும். ஹல்லேலூயா. ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தரை பார்க்க போறீங்களா, நீங்க போய் உள்ள இருந்து வெளியே வரும்போது இழுத்துட்டு இருக்கிற உயிர் போயிடக்கூடாது. ஹலோ, சிலர் ஜெபம் பண்றதுக்குன்னு பைபிளை தூக்கிட்டு உள்ள போய் சாகடிச்சிட்டு வருவாங்க. ஏற்கனவே அவர் நொந்து போய் படுத்து கிடப்பாரு. 2 ஆப்பிள் பழத்தை வாங்கிட்டு போறது, அதுவும் வாயில வைக்க முடியாது. 2 ஆப்பிளை வாங்குறோமே, காசு கொடுத்தானே வாங்குறோம், ஒரு நல்லதா பார்த்து வாங்கணும்னு தெரியாது. அதை போய் எதையாவது ஒன்றை பிடிச்சி தூக்கிட்டு வர்றது, இதெல்லாம் எப்படி? ஒரு ஆப்பிள் பழம் வாங்குவது எப்படி அப்படின்னு கற்றுக்கணுமா கற்றுக்கூடாதா? சிஸ்டர்ஸை பார்த்து கேட்குறேன், கற்றுக்கணுமா கற்றுக்கூடாதா? எப்பவும் பூச்சி பிடிச்ச ஆப்பிள் தான் வாங்குவீங்களா? இல்லை கேட்குறேன், ஒரு ஆப்பிள் பழம் வாங்கி ஒரு பழம், ஒரு கடையில் போய் உங்களுக்கு ஒரு பழம் வாங்க தெரியுமா? ஏதாவது ஒன்று பிச்சு கொடுங்க, அது புழு இருந்தாங்க பூச்சி இருந்தாங்க. ஒரு கத்திரிக்காய் வாங்க தெரியுமா? சொல்லுங்க. இதெல்லாம் தெரியாது. மொபைல் மட்டும் பார்த்து வாங்க தெரியும். மொபைல் மட்டும் பார்த்து, அந்த மொபைல் இந்த மொபைல் எல்லாம் தேவையான. ஒரு அரிசி, ஒரு நல்ல அரிசி எப்படி ஒரு 10 டைம் விதவிதமாக வாங்கி இந்த அரிசி நல்லா இருக்குது, இதை சாப்பிட்டா ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு எல்லாம் பார்த்துருக்கீங்களா யாராவது? என்ன பேந்த மேதம் முழிச்சிட்டு இருக்கிறீங்க உங்களை பார்த்தா. வீட்டுக்காரர் தான் பாவம், எது கொடுத்தாலும் அந்த ஆத்மா சாப்பிட்டு போயிடும்ல. சாம்பாரில் புளியை போட்டு புளி குழம்புனா கூட அவருக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் நிறைய சிஸ்டர்ஸ் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ கொடுத்தா போதும். காலையில் எந்திரிச்ச உடனே அந்த பருப்பு சாதம், தக்காளி சாதம், அந்த மாதிரி. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் ஞானம். இதெல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்காம என்ன பண்ண போகிறோம் நம்ம? இதெல்லாம் ஒரு ஆளை, ஒருத்தரை வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு 100 ரூபா செலவு பண்ணி ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு போகிறோம். எதுக்கு வாங்கிட்டு போகிறோம் கேட்கல. சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு போகிற ஆப்பிளை பார்த்து பொறுமையாக, இது நல்ல ஆப்பிளாக இருக்கா, இது சாப்பிட முடியுமா அப்படின்னு காசும் நம்ம தான் கொடுக்குறோம். ஒரு 2 நிமிஷம் கேர் பண்ணி அதை வாங்கிட்டு போனீங்கன்னா ஆப்பிளை வெட்டும் போதே அவங்களுக்கு என்ன வரும் கேட்கல. நீங்கள் அரைகுறையாக பூச்சி பிடிச்சதை வாங்கிட்டு போனால் வெட்டினோடனே உள்ள பூச்சி இருக்கிறத பார்த்த உடனே அந்த நோயாளி என்ன சொல்லுவான் தெரியுமா? அவனை மாதிரியே இருக்குது பாரு. சந்தோஷம் வருமா? அப்போ இதெல்லாத்தையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து இதெல்லாம் வந்து நம்ம கற்றுக்கணும். அப்போது அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் உருவாக்குறவங்களா அழிக்கிறவங்களா? அவர் இப்படி இழுத்துட்டு கிடக்கிறாரு. இழுத்துட்டு கிடந்த உடனே போன வாரம் ஒருத்தனை பார்த்தேன், இழுத்துட்டே இருந்தார், 7 நாள் தாங்கலை. அவ்வளோதான், கதவை விட்டு வெளியே வரும்போது ஒரு துர்ச்செய்தி கேட்கும், மரித்து விட்டார் அப்படின்னு. போன வாயை வச்சுட்டு சும்மாவே கிடக்க மாட்டேன். போய் அப்படிங்களா, கட்டியா, கேன்சராக இருக்குமோ, அது ஒரு பொருளை கிளப்பிட்டு வந்துடுறது. வாயை திறந்தா நல்ல வார்த்தையே வராதா? எப்பவும் இடிஞ்சு போன வார்த்தை தான் வருமா? ஐயோ போச்சு. அது அப்படி இருந்தா கூட கொஞ்சமாவது உணர்வு வேணும் இல்லை? நான் இந்த தொண்டை சரியில்லைல்ல, ஒருத்தர் ஃபோன் அட்டன் பண்ணுறேன், வேறு வழி இல்லை. எடுத்த உடனே பாஸ்டர் அம்மா, பாஸ்டர் இல்லையா? எனக்கு தொண்டை சரியில்லை, எனக்கு தொண்டை கட்டிடுச்சு, என்னுடைய குரலே மாறிடுச்சு. உண்மைதான், நிறைய பேர் சண்டைக்கு வராங்க ஃபோன் எடுக்காதனால. வேறு என்ன பண்ணுறது? இந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு நாள் முழுக்க ஒரு வார்த்தை நான் பேசாமல் இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நான் இங்கே பேசிட்டேன்னா அவ்வளோதான், என் வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சு. இனி நான் திருப்பி ஞாயிற்றுக்கிழமை பேசணும்ல, அதுக்கு இந்த 2 நாள் நான் பேசாமல் இருந்தால் தான் பேச முடியும். அந்த மாதிரி தொண்டை கண்டிஷன் இருக்குது. சரி, இவர் அடிக்கடி கூப்பிடுறாரு, ஏதோ அவசரமாக இருக்கும், ஜோம் பண்ணலான்னு ஒரு வார்த்தையாவது சொல்லுவோன்னு நினச்சி ஃபோன் அட்டன் பண்ணி, பிரதர் அப்படின்னு கேட்டால் பாஸ்டர் அம்மா, பாஸ்டர் இல்லையா? இப்போ நான் சொன்னேன், நான் பாஸ்டர் தான் பிரதர் பேசுகிறேன் அப்படின்னு. ஐயோ, பாஸ்டர் பொம்பளை குரல் மாதிரியே கேட்குது பாஸ்டர். நான் பேசுனதுக்கு அப்புறமா தான் அந்த வார்த்தை சொல்லலாம். என்ன இப்படி வாய்ஸ் கீச்சுன்னு போயிருச்சு? ஐயோ பாஸ்டர்,
செக் பண்ணிக்கிங்க, தொண்டையில் கிண்டையில் கட்டி இருந்துற போகுது, ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துட போகுது. ஸ்தோத்திரம் பிரதர். சரி, அப்புறம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் சரி 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 நான் உங்களை தொந்தரவு பண்ணல, இது தேவையா? கடைசியில் இது ஒரு தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு இருக்கிற ஒரு ஸ்பிரிட் போல தெரியுது. எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், உங்களுக்கு ஒன்றும் வராது. ஆமாம், சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு அதனால் அந்த பார்க்க போகிறது அவங்கள நல்லதுக்கு உருவாக்குற ஒரு சக்தி நமக்குள்ளே இருக்கணும். போயிட்டு தட்டி எந்திரி பிரதர், எந்திரிங்க சிஸ்டர், ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. இப்போ என்ன நடந்து போயிடுச்சு, இப்போ என்ன வந்து போயிடுச்சு, கர்த்தர் சரி பண்ணுவார், தைரியமாக இருங்க அப்படின்ற வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன ஆவி கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னா உருவாக்குறார். ஹல்லேலூயா. ஜெபிக்க போகிறோம். இந்த ஆண்டு உங்களை கர்த்தர் அப்படி தான் அபிஷேகம் பண்ண போகிறார். யாக்கோபனுடைய கிருபையை கர்த்தர் தர போகிறார், யோசேப்பனுடைய கிருபையை கர்த்தர் தர போகிறார். இந்த நதி போகும் இடமெல்லாம் இருக்கிற ஜீவராசிகள் பிழைக்கும் அந்த நதி நீங்கள் தான். அப்போ போய் உட்கார்ந்து அவருடைய பிரசன்னத்தை அப்படியே உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் சீர் இல்லாமல் இருக்குதோ அங்கெல்லாம் இப்போ என்ன கொண்டு வர போகிறோன்னா, நீர் இறங்கி வாரும், உங்கள் பிரசன்னம் அப்படியே இறங்கி வரட்டும். தேங்க்யூ ஜீசஸ். அப்படி எழுப்பி நிற்கலாமா எல்லாரும்? ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே, நன்றி. மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே கூட வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். மேன்மையும் கைகள் சேரும். மேன்மையும் கைகள் சேரும். கைகளை மேல தட்டி ஓ சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். சத்தமாய் பாடுவோம். சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்தி உன்னை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் திரும்ப திரும்ப எல்லாரும் கைகளை தட்டி உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். நன்மைகள் உன்னை சேரும். புது நன்மைகள் உன்னை சேரும். இப்ப சொல்லுவோம். ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், எஸ் ஆமென். நிறுத்துவார், பாடுவோம். ஓ சீர்படுத்துவார், நன்றி அப்பா. படுத்துவார், நிலைப்படுத்தி உன்னை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார், இயேசுவே உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். என்னை பலப்படுத்தி என்னை பலப்படுத்தி
தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். Praise the Lord. நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா, நன்றி. ஒழுங்கின்மையும் வெறுமையுமான இந்த உலகத்தை நீங்க அசைவாட உங்க பிரசன்னம் கடந்து வர அப்படியே எல்லாம் அழகா மாறிடுச்சுப்பா. எங்களுக்கு ரசிக்கிறதற்கு 1000 கண் இருந்தாலும் பத்தாது. எவ்வளவு அழகு! நீர் படைச்ச சமுத்திரம் எவ்வளவு அழகு! நீர் படைச்ச மலைகளும் குன்றுகளும் எவ்வளவு அழகு! நீர் படைச்ச நட்சத்திரம் எவ்வளவு அழகு! நீங்க படைச்சது எல்லாமே அழகுப்பா. நீங்க சீர்படுத்தினது எல்லாமே அழகு. இந்த வருஷம் ஏந்தி நிக்கிறோம், எங்க கைகளை ஏந்தி நிற்கிறோம், எங்க கைகளை ஏந்தி நிற்கிறோம். நீங்க எங்க மேல அசைவாடுங்க ஆண்டவரே, எங்க மேல அசைவாடுங்க ஆண்டவரே, எங்க மேல அசைவாடுங்க ஆண்டவரே. சீர்படுத்துங்கப்பா, ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துங்கப்பா, சிந்தனையை சீர்படுத்துங்கப்பா, கண்ணை சீர்படுத்துங்க ஆண்டவரே, இருதயத்தை சீர்படுத்துங்க ஆண்டவரே. முதல்ல என்ன சீர்படுத்துங்க. நீங்க உள்ளுக்குள்ள வந்து அசைவாடிட்டீங்கன்னா போதும். இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். லைவ்ல ஆண்டவரே இந்த உபவாச ஜெபம் இங்க நடக்கும்போது லைவ்லயே இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. கிட்டத்தட்ட 2000 பேர் பக்கத்துல லைவ்லயே இருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேர் மேலையும் சத்தருடைய கிருபை இருக்கட்டும். இந்த வாக்குத்தத்தம், இந்த சத்தம் இந்த ஆலயத்துல எங்க மட்டும் கிடையாது, அவங்க இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவை சம்பூரணமாய் மாற்றுகிற கர்த்தர். இந்த சத்தம் துணிக்கப்படுகிற ஒவ்வொரு காதுகளிலையும் இந்த சீர்படுத்துகிற அபிஷேகம் போய் அவர்களை சந்திக்கட்டும்.